குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மாரத்தான் கான்செப்ட்ல சரிங்களா, ஹைவே இன்ஜினியரிங் பார்க்க போறோம். சரிங்களா, ஹைவே இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது. ஓகே, இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஹைவே இன்ஜினியரிங்ல 30 மார்க் நம்மள கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஹைவே இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையிலும் டைரக்டா டிசைன், இந்த ஜியோமெட்ரிக் டிசைன் கேட்கறது, எஸ்எஸ்டி என்ன, ஓஎஸ்டி என்ன, பேசஞ்சர் கார் யூனிட் என்ன, கெப்பாசிட்டி, டிராஃபிக் வால்யூம், இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து அதிகமாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின்ஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தியரி, ஓகேங்களா. ஸோ இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் 1 வே லேர்ன் 1 வே அப்படின்றோம். இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வே லேர்ன் 2 வே அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி. 2 வே லேர்ன் 2 வே அப்படிங்கும்போது அதே வேல்யூ தான் நமக்கு வரும். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா. ஸோ அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே டெவலப்மெண்ட், இந்த ஹைவே டெவலப்மெண்ட்ல சில நேரத்தில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துறாங்க. ஜெயக்கர் கமிட்டி இயர் கொடுத்துட்றாங்க. சிஆர்ஐ சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன, அதனோட இயர் என்ன, 1950. ஜெயக்கர் கமிட்டி 1928. ஓகேங்களா, ரெக்கமெண்டட் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க. சரிங்களா. எஸ், ஓகே. ஹைவே இன்ஜினியரிங் ஏஐ 2025 மாரத்தான் கான்செப்ட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் தி ரோடு அப்படின்னு கேட்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. குரோனாலஜிக்கல் ஓகேங்களா. குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த ஃபர்ஸ்ட் ரோடு என்ன இருந்தது, அது வந்து இப்போ வந்து டெவலப்மெண்ட்ல என்னென்ன ரோடு வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் ரோடு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோடு போட்டாங்க. அதுவும் நமக்கு வந்து சாயில் ரோடு தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ட்ரெசக் வேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ட்ரெசக் வேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா மெட்காஃப். ஓகேங்களா. மெட்காஃப். 4th வந்து டெல்ஃபோர்டு. ஓகேங்களா. டெல்ஃபோர்டு. 5th வந்து பார்த்தீங்கன்னா மெக்கடம். ஓகேங்களா. மெக்கடம். 6th வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து பிட்டுமன் ரோடு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் தி ரோடு. இதனோட இயர்லாம் சொல்லுங்கலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா. ரோமன் ரோடு, ட்ரெசக்வாட், மெட்காஃப், டெல்ஃபோர்ட், மெக்கடம், வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு, லாஸ்ட் வந்து பிட்டுமன் ரோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதில் வந்து மேட்ச் தி ஃபாலோவிங்ல கொஸ்டின்ஸ் மீன்ஸ் அதாவது சீக்வன்ஸ் ஆர்டரில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே. எஸ். ஸோ நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா. அதாவது NH. ஓகேங்களா. NHDP அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 1988 வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. 1988. இது ஒரு ரிவைஸ்டு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகேங்களா. இது ஒரு ரிவைஸ்டு கமிட்டி. ஓகேங்களா. அதையும் நம்ம சொல்லுவோம் எந்த இடம் வரும் நமக்கு. ஓகேங்களா. எஸ். ஸோ லார்ட் டல்லஹவுசி பிரபு. ஓகேங்களா. டல்லஹவுசி பிரபு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா PWD பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. எப்போ அப்படின்னா 1865. இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் நம்ம. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ரூரல் ஹைவேஸ். ஓகேங்களா. ரூரல் ஹைவேஸ், ரூரல் ரோடு, ரூரல் ஹைவேஸ், ரூரல் ரோட்ஸ். அடுத்தது அர்பன் ரோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரூரல் ஹைவேஸ், ரூரல் ரோட்ஸ் அண்டு அர்பன் ரோட்ஸ் 3ஆக வந்து பிரிக்கிறாரு. இந்த ரூரல் ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, MDR மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அப்படின்பா. இந்த ரூரல் ஹைவே கீழே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ரூரல் ரோட்ஸ்னால் நமக்கு என்ன, ODR ஓவர், ஓகே, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ரோட்ஸில் ஆர்டீரியல், சப் ஆர்டீரியல், கலெக்டர் ஸ்ட்ரீட், லோக்கல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலெக்டர் ஸ்ட்ரீட் எதில் எந்த அண்டர் கேட்டகரி ஆஃப் எந்த ரோட்ஸ் நமக்கு வரும், அர்பன் ரோட்ஸ் நமக்கு வரும். ஓகேங்களா. அதாவது ஆர்டீரியல், சப் ஆர்டீரியல். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம வந்து ஹைவே படிச்சிருந்தோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம சும்மா ஒரு டைம் பார்த்துட்டு போயிருந்தா போதும் நமக்கு. ஓகேங்களா. கலெக்டர் ஸ்ட்ரீட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்ட்ரீட். ஓகேங்களா. எஸ். ஸோ இதில் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இது கூட கேட்டிருங்க PWD எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ, 1865. ஓகேங்களா. ஜஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே. ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு வந்து வரவங்க ஜெயக்கர் கமிட்டி வராங்க. ஓகேங்களா. கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம அதாவது இந்த ஹைவே டெவலப்மெண்ட் தான் நமக்கு ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட்டு. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ்மெண்ட் நமக்கு இருக்கணும். அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு வரணும், நம்ம அங்கே போகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்குலாம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வேணும் நமக்கு. ஓகேங்களா. வழி வேணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோடு நம்ம டெவலப் பண்ணாதான் நம்ம நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அந்த கமிட்டியில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, சரிங்களா, அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்கர் கமிட்டி. ஓகேங்களா. ஒரு பேர் வந்து ஜெயக்கர் கமிட்டி.
1927 வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபார்ம் பண்ணி எப்போ நவம்பர் மந்த்ல ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபார்ம் பண்ணி அதாவது ஓகே கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சு. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா 1928. ஓகே பட் ஜெனரலா ஜெயகர் கமிட்டி அப்படின்னா 1928 தான். ஓகேங்களா? எப்போ ஃபார்ம் பண்ணது கேட்க மாட்டேன். எப்போ வந்து கன்க்ளூஷன் வந்துச்சு 1928. ஃபார்ம்டு அண்ட் ரெக்கமெண்டட். 1928 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சு. ஓகே ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ் 28 பிப்ரவரி ஐ திங்க். எஸ் பிப்ரவரி. ஓகே எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபண்டு வேணும். அப்போ என்ன பண்ணணும், சிஆர்எஃப் ஆரம்பிக்கிறாங்க, சென்ட்ரல் ரோடு ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1929 சரிங்களா? 1929 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்டட் இது வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரெக்கமெண்டே பண்ணியாச்சு நமக்கு. ஓகே சிஆர்எஃப் சென்ட்ரல் ரோடு ஃபண்டு. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் இந்தியன் ரோடு காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஐஆர்சி ஓகேங்களா? இந்தியன் ரோடு காங்கிரஸ் ஐஆர்சி இந்தியன் ரோடு 1934 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1934க்கு அப்புறம் 1950 ஓகேங்களா? மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். ஓகேங்களா? மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1939 ஓகேங்களா? 1939 சென்ட்ரல் ரோடு ஃபண்டு அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டும் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் வித்தியாசத்தில் வந்து வருது நமக்கு. ஓகேங்களா? சிஆர்எஃப் சென்ட்ரல் ரோடு ஃபண்டு அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஆர்ஆர்ஐ சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேங்களா? அதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் நமக்கு வேணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்சுவலாக டைரக்ட் கவர்மெண்ட். ஓகே இதில் நம்ம சிவில் வேகன்சி அடிக்கடி நமக்கு நிறையா வரும். ஓகே வந்தாலும் 1 2 அப்படி தான் நமக்கு வரும். ஓகேங்களா? சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி போஸ்டிங் 1950 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க சிஆர்ஐ சென்ட்ரல் ரோடு இன்ஸ்டியூட் அப்படின்ற. ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பிளான் நமக்கு அதாவது இப்போ வந்து ஒரு 20 வருஷம் ஒரு பிளான் எடுத்துக்கிறாங்க. 20 வருஷத்துக்குள்ள எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நாக்பூர் பிளான் ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் பிளான். இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா? எப்போ 1939 இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணுறாங்க. என்னன்னு ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் லா பேஸ்ட் ஆன் வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் லா. ஓகேங்களா? வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் லா. ஓகேங்களா? அதாவது இது வரணும் அந்த நம்ம டிசைன்லாம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் லா எப்போ 1988. இந்த 1988 எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? NHDP நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்போ தான் அதை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் லாவை பற்றி 1988 நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். ஓகேங்களா? 1988 இருந்தாலும் ஓகே 1939 ஓகே தான். ஓகே எஸ் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணான்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணாங்க? வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் லா பேஸ் பண்ணி. ஓகேங்களா? எஸ் ஸோ இப்போ வந்து அடுத்து சொன்னாங்களா பிளான் நம்ம இப்போ ஓகே அப்போ பிளான் பண்ணுறாங்கப்பா ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு பிளானை போடுங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் போடுறாங்க நாக்பூர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நாக்பூர் பிளான் வந்து ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1943 ஆரம்பிச்சு 1963 முடிக்கணும். இதனால் ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க 1961. இது வந்து ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் பட் ஃபினிஷ்டு. ஓகேங்களா? இது வந்து பிளானு ஃபினிஷ்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1961 நமக்கு முடிச்சிட்டாங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் வந்து நாக்பூர், செகண்ட் 20 இயர் பிளான் தான் பாம்பே பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் வந்து நாக்பூர் பிளான், செகண்ட் 20 இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாம்பே பிளான் 1961 ஆரம்பிச்சு பாம்பே பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1961 ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 61 முடிஞ்சிச்சு இல்லைங்களா? 61 ஆரம்பிச்சு 1981 முடிக்கணும். இதுவும் ஓகே தான். இது வந்து சேம் டைம் தான் முடிச்சாங்க. ஓகேங்களா? இது செகண்ட் 20 இயர் பிளான் பாம்பே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தேர்ட் 20 இயர் பிளான் என்ன அப்படின்னா லக்னோ பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? லக்னோ ரோடு பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லக்னோ ரோடு பிளான் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1981 ஆரம்பிச்சு 2020 கூட்டிக்கோங்க 2011 சரிங்களா? 2001 நமக்கு முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் என்னதான் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதில் என்னென்ன அந்த பிளான்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஒன்றும் கொஸ்டின் கேட்டதில்லை. பட் ஃபர்ஸ்ட் 20 நாக்பூர் பிளானில் எத்தனை ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையா பிரிச்சாங்க, செகண்ட் 20 இயர் பிளானில் எத்தனையா பிரிச்சாங்க, தேர்ட் 20 இயர் பிளானில் எத்தனையா பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட் வந்து இதுலேயே நம்ம பார்த்துடலாம். ஓகே அடுத்து வந்தீங்கன்னா ஃபோர்த் ஓகே லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே ஆக்ட் ஒரு ஆக்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நேஷனல் ஹைவே ஆக்ட் வந்து 1900 நேஷனல் ஹைவே ஆக்ட் 1956 சிஆர்ஐக்கு அப்புறம் தான் வருது நமக்கு 1956. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சரிங்களா? எஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து HRB ஹைவே ரிசர்ச் போர்டு இது தனியாக ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் இருக்காங்க.
73 சரிங்களா? 1973 வந்து பார்த்தீங்கன்னா HRB ஹைவே ரிசர்ச் போர்டு நம்ம வருது. ஓகேங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அதாவது கமிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த கமிட்டி அப்படின்னு என்ன ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பேசுனாங்க. ஓகே ரைட். இப்போ இந்த ஜெயக்கர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? சில இடத்துல ஈயா போட்டிருக்காங்க, சில இடத்துல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜெயக்கர் கமிட்டி. சிவிலுக்கு எதுக்கு லாங்குவேஜ் சரிங்களா? நோ ப்ராப்ளம். ஸோ ஜெயக்கர் கமிட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த ரோடு டெவலப்மெண்ட் ஓகேங்களா? அவர் சொல்கிற ஃபஸ்ட்டு வந்து ஜெயக்கர் கமிட்டியில் பேசுகிறாங்க. த ரோடு டெவலப்மெண்ட் இட் ஷுட் பி கன்சிடர் ஓகே த மேட்டர் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றோம் சரிங்களா? நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டேக்ஸ் ஓகேங்களா? த டேக்ஸ் ஆன் பெட்ரோல் ஷுட் பி கலெக்டட் ஓகே பேஸ்ட் ஆன் சம் ஃபண்ட் ஓகேங்களா? அந்த பெட்ரோலோட டேக்ஸு இந்த ரோடு டேக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க சரிங்களா? இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எஃப் சென்ட்ரல் ரோடு ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்க. எப்போ சிஆர்எஃப் வந்து 1900 ஓகேங்களா ஃபார்ம் பண்ணுறாங்க. 1928 வந்து ஃபார்ம் பண்ணி 29 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஃபார்ம்டா ரெக்கமெண்டடா. ஃபஸ்ட்டு ஃபார்ம் சில பேர் சொன்ன ரெக்கமெண்டட் அப்படின்றது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு மீனிங் கிடையாது. ரெக்கமெண்டட் அப்படின்னா ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபார்ம் பண்ண அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் இன்னைக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம்பா என்னென்னா பேசுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்றது சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செமி அஃபிஷியல் பாடி அதாவது ஒரு ப்ரைவேட்டுக்காரங்களும் சரி ஓகே கவர்மெண்ட்டும் சரி ஒரு அட்டானமஸ் பாடியும் சரி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க ரோடு டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு அட்வைஸ் மாதிரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு கூட அவங்க கேட்குறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சி இந்தியன் ரோடு காங்கிரஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு சரிங்களா? 1934 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண மீன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அதாவது ஏரியா டெவலப்மெண்ட் எந்தெந்த இடத்துல நமக்கு ரோடெல்லாம் வேணும் அதனுடைய மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கணும் ப்ராப்பர்ட்டிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு ரிசர்ச் இன்ஸ்டியூட் உங்களுக்கு வேணும். நமக்கு கேரிங் ஃபார் த ரிசர்ச் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் பிளானிங் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சிஆர்ஐ ஆரம்பிக்கிறாங்க. சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் 1950 சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் 20 பிளான் 1943 ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிஆர்ஐ இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1950 தான். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் காலத்தில் தான் நடந்தது இருக்குது. ஓகேங்களா? எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நமக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரோடு சொல்லுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இந்த டெவலப்மெண்ட்டு ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கொஸ்டின் இதுக்கு மேலே வராது. இப்போ ஒருவேளை நமக்கு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டாங்க அப்படின்னா கேட்கலாம். இயர் கொடுத்துட்டு கேட்கலாம். கேட்டும் இருக்காங்க. ஓகே எஸ். நெக்ஸ்ட் ஸோ இப்போ இந்த பிளான்லாம் சொன்னோம் இல்லைங்களா? ஃபஸ்ட் 20 இயர் பிளான் செகண்ட் 20 இயர் பிளான் தேர்ட் 20 இயர் பிளான்னு. அப்போது ஃபஸ்ட்டு 20 இயர் பிளானில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். செகண்ட் 20 இயர் பிளானில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். தேர்ட் 20 இயர் பிளானில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? எஸ் 1 மினிட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 20 இயர் பிளான் என்ன சொன்னோம்? நாக்பூர் பிளான் அப்படின்னு நம்ம சொன்னோம் சரிங்களா? ஃபஸ்ட் 20 இயர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாக்பூர் பிளான். செகண்ட் 20 இயர் பிளான் வந்து பாம்பே பிளான். ஓகேங்களா? இப்படியோட மேட்ச் இது ஃபாலோவிங்கில் கேட்கலாம். தேர்ட் 20 இயர் பிளான் வந்து லக்னோ பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 20 இயர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 1943 ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா? இது 1961 ஸ்டார்ட்டு. 1981 அப்படியே 20 கூட்டிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கும் 16 கிலோமீட்டர் எங்களுக்கு டார்கெட்டுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதாவது 100 கிலோமீட்டர் ஏரியா இருக்குது. 100 கிலோமீட்டர் அதாவது 100 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து 14 கிலோமீட்டர் ரோடு வந்து டார்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது செகண்ட் 20 பண்ணால் அப்படியே 32. ஓகேங்களா? அப்படியே ரெண்டாக மல்டிப்ளை பண்ணுது 32. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 82. ஓகேங்களா? 82. ஓகே. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ அப்படின்னா 4.5 crores 4.48 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10.58 crores ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27.02 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சும்மா பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதில் வந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன் இப்போ. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ எங்களுடைய லென்த் டார்கெட் தான் என்ன ஃபஸ்ட் 20 இயர் பிளானில். ஓகேங்களா? 5.3 கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து 5.3 lakhs ஆஃப் கிலோமீட்டர். ஓகேங்களா? லேக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் ரோடு எங்களுக்கு போட்டிருக்கணும். அதான் எங்களுடைய டார்கெட். ஓகேங்களா? டார்கெட் ஆஃப் தி ரோடு லென்த். ஓகேங்களா? ரோடு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.3 சொன்னோம் இல்லைங்களா? இங்கே வந்து 10.57. ஓகேங்களா? 10.57 அப்படின்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மினிட் 10. ஓகே. ஹியர் ஆக்சுவலாக இந்த க்ரோஸ் ஓகே இந்த க்ரோஸ் மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். சரிங்க. ஓகேங்களா?
இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து தனியாக பார்த்துக்கலாம் நிமிஷம். இப்போ ரோடு லென்த் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5.3 கிலோமீட்டர், 10.57 லேக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 27.02 லேக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர். ஓகேங்களா, இவ்வளோ ரோடு லென்த் போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இதுக்காக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னா 448 crores. சரிங்களா, 448 crores. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5200 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அமௌண்ட்டே தெரில, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம்னு எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தெரில அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்காக சம் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15% அலவன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5% அலவன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது 15% அலவன்ஸு, மூணாவது வந்து அலவன்ஸே கிடையாது. சரிங்களா, அதனால் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த லென்த் ஆஃப் ரோடு 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 20 பிளான் என்ன, தேர்ட் 20 பிளான் என்னன்னு கொஸ்டின் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, லாஸ்ட் பாயிண்ட் இதை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட், இப்போது இந்த நாக்பூர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடை வந்து 5 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 5 வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா NH நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு. சரிங்களா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா, எஸ். இன் நாக்பூர் பிளான் த ரோட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 5 கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரோட்ஸ் ஆர் கேட்டகரிஸ் ஆர் டிவைட் இன்டூ 5 கேட்டகரிஸ். அடுத்து வந்து பாம்பே பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே ஆட் ஆகுது. எக்ஸ்பிரஸ் வே வந்து எந்த பிளானில் ஆட் ஆச்சுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. பாம்பே பிளானில். அப்போ மொத்தம் எத்தனையா கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்? 6 கிளாஸிஃபை ஆகிருக்குது இங்கே. சரிங்களா, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் 20 பிளான் வாட் இஸ் இஸ் லக்னோ பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடை வந்து 2 கிளாஸிஃபை பண்ணிடுறாங்கப்பா. சரிங்களா, ரோடு டிவைட் டு 3 மேஜர். ஓகே, 3 மேஜர் கேட்டகரிஸாக வந்து பண்ணிடுறாங்க. ஓகேங்க, 3 வந்து கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. 3. ஓகேங்களா, 3 மேஜர் கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா பிரைமரி ரோடு, பிரைமரி. ஓகேங்களா, அடுத்து வந்து செகண்டரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஓடிஆர் அண்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோடு. அதே மாதிரி தான் ரூரல் ஹைவேஸ், ரூரல் ரோட்ஸ், ரூரல் ரோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். அதாவது ஆர்டெரியல், சப் ஆர்டெரியல், கலெக்டர் ஸ்ட்ரீட், லோக்கல் ஸ்ட்ரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அந்த ஆர்டெரியல், சப் ஆர்டெரியல், கலெக்டர் ஸ்ட்ரீட், லோக்கல் ஸ்ட்ரீட் வந்து கண்டினியூ, அதை அப்படியே சீரியல் நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சீரியஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் சேம் அதே 6 தான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ரோடு வந்து எக்ஸ்பிரஸ் வே, நேஷனல் ஹைவே ரெண்டும் நமக்கு ஆட் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச். ஓகேங்களா, அதாவது எஸ்ஹெச்சும் ஸ்டேட் ஹைவேவும் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடும் நமக்கு ஆட் ஆகுது. ஓகே, 1 மினிட். மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடும் ஆட் ஆகுது. அடுத்தது அதர் வில்லேஜ் ரோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெரிட்டரி ரோட்ஸ். ஓகேங்களா, அதர் வில்லேஜ் ரோடு இது வந்து தனியாக கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அதர் வில்லேஜ் ரோடு அண்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்போ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 5 நாக்பூர் பிளானில் 5 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பாம்பே பிளான் டு லக்னோ பிளானை வந்து பார்த்தீங்கன்னா 6 ரோடு நமக்கு வருது. பட் இந்த லக்னோ பிளானில் வந்து ரோடை வந்து 3 கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, அதர் வில்லேஜ் ரோடு, ஓகே, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம ஏதாச்சும் சொல்லணும் இல்லைங்களா இந்த தேர்ட் பிளானில். அதனால் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பாம்பே பிளான்னு சொல்லிட்டாங்க, அதை கம்மனு இதே அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. பிரைமரி, செகண்டரின்னு சொல்லி இதை வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இப்போ இந்த நாக்பூர் பிளானில் இந்த ரோடோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்னாக இருக்கும். சரிங்களா, நாக்பூர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் அண்டு கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படின்னா இதுதான் நமக்கு வந்து சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இதை நமக்கு ரவுண்டர் பட்டன் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ரோடு இப்படி பிரியறது, முன்னாடி இப்படி பிரியறது, இந்த மாதிரி ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்னாக இருக்கும். இது வந்து ஸ்டார் பேட்டர்ன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டாக பிரியறது. ஓகேங்களா, ஒரு சடனாக அப்படி ரோடு போயிட்டு இருக்கு, தரணும் இந்த பக்கம் யூ டர்ன் எடுக்கிறதுக்கு, மீன்ஸ் லெஃப்ட் போகிறதுக்கு, ரைட்டு போகிறதுக்கு, ஸ்ட்ரெயிட் போகிறதுக்கு, இந்த மாதிரி வந்து கிரிட் பேட்டர்னாக வந்து பிரியுதுன்னு சொல்கிறாங்க. இதில் நாக்பூர் பிளானில். ஓகேங்களா, இந்த செகண்ட் 20 பிளானில் வந்து பேட்டர்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தேர்ட் 20 பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்டு கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்கொயர் அண்டு கிரிட் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் போகுது. ஃபர்ஸ்ட் 20 பிளான் வந்து ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். தேர்ட் 20 பிளான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ பிளான் சொல்லுவோம். ஸ்கொயர் அண்ட் கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு எப்படி தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எங்கிட்ட ஒரு எக்ஸ் பிளேஸ் அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல ஒய் பிளேஸ் இருக்குது, இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு இசட் பிளேஸ்ன்னு இருக்குது. இப்போ X2 இந்த பாயிண்ட் தான் என்னோட வில்லேஜ் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்லேருந்து இந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட் ரோடு போடுவீங்களா, இந்த விலேருந்து ஒய்க்கு போகிறதுக்கு ரோடு போடுவீங்களா, இந்த விலேருந்து இஜெட்டு போகிறதுக்கு ரோடு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ப்ரியாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ப்ரியாரிட்டி ஆஃப் தி ரோடு அப்படின்றோம். அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஆப்டிமம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யார் தான் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆப்டிமம் யூட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, ஆப்டிமம் யூட்டிலிட்டி. ஓகேங்களா,
அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆப்டிமம் யூட்டிலிட்டி என்னென்ன அப்படின்னா, பாப்புலேஷன் பார்க்கணும். அந்த இடத்துல மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த மக்கள் தொகையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? போங்க அவ்வளோதான். அரித்மெட்டிக் மீன் மெத்தடு, ஜியோமெட்ரிக்கல் இன்க்ரீசிங் மெத்தடு அதுதான். ஓகேங்களா? அடுத்தது நம்பர் ஆஃப் வில்லேஜ். ஓகேங்களா? அதில் நம்பர் ஆஃப் வில்லேஜ் எத்தனை இருக்குது? ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். அங்கே என்ன நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ற, அதாவது என்ன உங்களுடைய தொழில் என்ன? ஓகேங்களா? விவசாயம் பண்ணுறீங்களா? இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குதா? அங்கேருந்து நீங்கள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட் போகணுமா? வேறு ஸ்டேட்டுக்கு போகணுமா? வேறு கண்ட்ரிக்கு போகணுமா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எஸ், இதை பேஸ் பண்ணி தான் இது ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, இந்த மாதிரி இது கொடுத்துருவோம் இல்லைங்களா? 4 கொடுத்துட்டு எது கரெக்ட்னு சொல்லுங்க அப்படின்னு. ஓகேங்களா? 3 இப்படி கொடுத்துட்டு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். அப்போ இந்த ஆப்டிமம் யூட்டிலிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ஆப்டிமம் யூட்டிலிட்டி ஃபார்முலா நம்பர் ஆஃப் வில்லேஜ் இன்டூ பாப்புலேஷன் ஃபேக்டர், நம்பர் ஆஃப் வில்லேஜ் இன்டூ ஃபேக்டர் ப்ளஸ் ஓகேங்களா ப்ரொடக்ஷன், ஓகேங்களா ப்ரொடக்ஷன் இன் டன்னேஜ், ஓகேங்களா டிவைடட் பை நம்பர் ஆஃப் வில்லேஜ் இன்டூ ஃபேக்டர் டிவைட் பை லென்த் ஆஃப் தி ரோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? லென்த் ஆஃப் ரோடு. ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. பி கியூ ஆர்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன் டன்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10. அடுத்து வந்து லென்த் ஆஃப் தி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ இந்த பாப்புலேஷன் ஃபேக்டர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பாப்புலேஷன் ஃபேக்டர் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாப்புலேஷன் ஃபேக்டர் லெஸ் தென் 2000. சரிங்களா? 2000 to 5000. ஓகேங்களா? அடுத்து வந்து 5000 to 10,000. ஓகே, கிரேட்டர் தென் 10,000 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது 1 இப்படி நம்ம வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட் வந்து 0.5 1 2 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது 0.5 ஓகேங்களா 0.5 1 2 4. சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படி கூட கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக. ஓகேங்களா? பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓகேங்களா அதிகமாக எல்லா புக்கும் ஆன்சர் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன் ஃபேக்டர் தான். லெஸ் தென் 2000 அப்படிங்கும்போது 0.5 அப்படியே அதுலேருந்து 2 மடங்கு ஆகுது, மறுபடியும் இதுலேருந்து ஒரு 2 மடங்கு ஆகுது, மறுபடியும் இதுலேருந்து ஒரு 2 மடங்கு ஆகுது. லெஸ் தென் 2000 to 5000 5000 to 10,000 கிரேட்டர் தென் 10,000 0.5 1 2 4. அதாவது இந்த இப்போ லெஸ் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 20,000 கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தென் ஆர் ஓகே 20,000 அப்படின்னா லெஸ் தென் 20,000 0.5. அப்போ 20,000 அப்படிங்கும்போது நமக்கு 1 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபேக்டர் வேல்யூ 1. அப்போ நம்பர் ஆஃப் வில்லேஜ் எத்தனை இருக்கும்? நம்பர் ஆஃப் வில்லேஜ் இன்ட்டு ஃபேக்டர் டிவைட் பை லென்த் ஆஃப் தி ரோடு. இந்த டன்னேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சில இதில் கொடுக்கறது கிடையாது. கொடுத்தா போடுங்க, கொடுக்கலாம் 0 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் அது சொல்ல மாட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறீங்க PQRல கண்டுபிடிச்சி எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ பியோட வேல்யூ எனக்கு அதிகமாக வருது அப்படின்னா பியோட வேல்யூ எனக்கு 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? பியோட வேல்யூ எனக்கு 10ன்னு வந்துருச்சு. கியூவோட வேல்யூ வந்து எனக்கு 15ன்னு வந்துருச்சு. ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20ன்னு வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர் கிரேட்டர் தென் கியூ கிரேட்டர் தென் பி. அப்போ எங்கே ஃபஸ்ட்டு ரோடு போடுவீங்க? யூட்டிலிட்டி, ஆப்டிமம் யூட்டிலிட்டி எங்கே அதிகமாகுதோ அங்கே தான் நீங்கள் போடணும். சரிங்களா? பியில் போட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அடிக்கடி நீங்கள் போகவும் மாட்டீங்க, நாங்கள் டேக்ஸும் போட முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் எங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு டோல்கேட்டை போட்டு விடு. சரிங்களா? போகும்போது ஒரு அமௌண்ட் வாங்க, வரும்போது ஒரு அமௌண்ட்டை வாங்கு. சரிங்களா? இது எல்லாமே பிளானு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பேசிக் ரோடு நம்ம என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த பேசிக் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றத ஃபஸ்ட்டு என்னென்ன தெரிஞ்சுக்குவோம். இந்த பேசிக் ரோடு டிராயிங் வரைஞ்சி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரோடு மார்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் ரோடு மார்ஜின்ஸ். ஓகே, இதெல்லாம் கேட்டதில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரோடு மார்ஜினில் ஏன்னா இதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் பின்னாடி நம்ம பார்க்கணும். அந்த லேர்னா என்ன, ஓகேங்களா, ஷோல்டர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ஓகே, இதுதான் நம்ம ரோடு. சரிங்களா? இதில் தான் நமக்கு வந்து வெஹிக்கிள் போகுது. வித் ஆஃப் தி ரோடு, வித் ஆஃப் தி கேரேஜ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. கேரேஜ் வே என்னன்னு சொல்லுவாங்க கேட்பாங்க. சரிங்களா? வித் ஆஃப் தி பேமெண்ட். ஓகே, வித் ஆஃப் தி பேமெண்ட் இஸ் நோன் அஸ் கேரேஜ் வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து இந்த எண்டில் இதான் ரோடு முடிஞ்சிருச்சு. இந்த எண்டு இது வந்து மீடியன். ஓகேங்களா? மீடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மீடியனோட மினிமம் வித் வந்து பார்த்திங்கன்னா 1.2 மீட்டர் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர். அந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் நமக்கு இருக்கணும். மினிமம் 1.2 மீட்டர், மேக்ஸிமம் 5 மீட்டர். இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிவைடிங் த ரோடு கேரேஜ் வே அண்ட் ஷோல்டர். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது. மினிமம் ஷோல்டர் வித் வந்து 2.5 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி இருக்கிறது நமக்கு வந்து ட்ரைனேஜ் லைன். இது ஓகேங்களா? ஒரு சைடு மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். ட்ரைனேஜ் லைனை ஒட்டி வரது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் பவுண்டரி லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பில்டிங் பவுண்டரி லைன். இந்த பில்டிங் பவுண்டரி லைனை தாண்டி வரது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பில்டிங் லைன். ஓகேங்களா? இந்த இடத்துல வீடெல்லாம் அப்படி இருக்கும்.
ஓகேங்களா, பில்டிங் லைன். ஸோ இந்த பில்டிங் லைனை தாண்டி ஓகேங்களா, பில்டிங் லைனை தாண்டி இப்படி வருதுன்னா கண்ட்ரோல் லைன். கண்ட்ரோல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தாண்டி நம்ம கண்ட்ரோல் லைனாக இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் அப்பயே போட்டிருப்பாங்க. 1950லேயே வந்து பார்த்தீங்கன்னா போடும்போதே ஒரு சில இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு சில ரோடு சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷாப் இருக்கும். ஷாப்புக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, ஒரு கல் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ரோடுடைய மீன்ஸ் அதாவது அவங்களுடைய அதாவது யாருடைய கண்ட்ரோல் லைன், ஹைவே டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோல் லைன் இது. சரிங்களா, எஸ். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து அதிகமாக கேட்குற கொஸ்டின் வந்துன்னா the width of the pavement is also known as carriage way, the vehicle movement way. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறது மீடியன் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும் எதை, ஷோல்டரையும் ப்ளஸ் கேரேஜ் வேணும் டிவைட் பண்ணணும். அதோட வித் மினிமம் 1.2 மீட்டர், மேக்ஸிமம் 5 மீட்டர் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, the distance between the two road boundaries அப்படின்னு நம்ம சொல்லுவோம். the distance between the two road boundaries அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ரோடு பவுண்டரிஸ்னா எங்கே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது ஃப்ரம் தி அவுட் ஆஃப் தி ட்ரைனேஜ் லைன் டு ஓகே த அவுட்டர் ஆஃப் தி ட்ரைனேஜ் லைன். அவுட்டர் டு அவுட்டர் ட்ரைனேஜ் லைன் தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ரோடு பவுண்டரி லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். இந்த ஷோல்டர் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம், இட்ஸ் எமர்ஜென்சி வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மினிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இதுனா 2.5 மீட்டர். வெஹிக்கிளோட வித் 2.45 மீட்டர். ஓகேங்களா, ஜென்ரலாக. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேன் அப்படின்றோம். சிங்கிள் லேன் அப்படின்னா நமக்கு வந்து 3.5 மீட்டர் நமக்கு இருக்கணும். சரிங்களா, சில பேர் 3.75 மீட்டர் கொடுத்துருப்பாங்க இன்க்ளூடிங் மீடியன். ஓகேங்களா, இன்க்ளூடிங் வித் ஆஃப் தி மீடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3.75 மீட்டர். ஓகேங்களா, சிங்கிள் லேன் அப்படின்னா 3.5 மீட்டர் செனப். இதே டூ லேன் ஓகேங்களா, 2 லேன் அப்படிங்கும்போது இன்டூ 5 ஓகே 7 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 7 மீட்டர் டு 7.5 மீட்டர். இது தெரிஞ்சுக்கோங்க. லேர்ன் அப்படின்றது என்னன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இங்கே மீடியனுக்கும் இன்னொரு சென்ட்ரல் இருக்கக்கூடிய இன்னொரு மீடியனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான். அதாவது சிங்கிள் லேனாக அப்படி இருக்கும் நமக்கு. இதை டபுள் லேன் அப்படின்னா நமக்கு வந்து சென்டரில் அப்படி லைன் போட்டிருப்பாங்களா, ஓகே டிஸ்கண்டினியூ லைன் போட்டிருப்பாங்களா ஒயிட் கலரில் ஒரு 2 மீட்டருக்கு. ஓகே, இந்த மீடியனுடைய அவுட்டரில் இருந்து இந்த சென்டர் லைன் வரும் நமக்கு இருக்கிறது தான் வந்து லேன் அப்படின்னு சொல்லுவோம். 3.5 மீட்டர். இதனுடைய சென்டர்லேருந்து இந்த அவுட்டர்னா இது ஒரு 3.5 மீட்டர். அப்போ 2 லேன் அப்படின்னா 7 மீட்டர் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா, எஸ். இதோடைய தான் நமக்கு பேசிக் கான்செப்ட்ப்பா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிங்கிள் லேனோட வித் என்ன 3.5 மீட்டர் கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ். இந்த மீடியன்லேயும் நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா, லோ, செமி பேரியர், பேரியர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லாம் கேட்டதில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் போனோங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே டெவலப்மெண்ட். ஓகே, ஹைவே ஜியோமெட்ரிக் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைவே டெவலப்மெண்ட் முடிச்சாச்சு. ஜியோமெட்ரிக் டிசைன். ஓகேங்களா, ஜியோமெட்ரிக் டிசைன். ஓகேங்களா, என்ன டக்குன்னு முடிச்சிடலாம் டைமில் நமக்கு. ஓகே, எஸ். ஸோ ஜியோமெட்ரிக் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டியது எஸ்எஸ்டினா என்னென்னு படிக்கணும். அடுத்து வந்து ஓஎஸ்டினா என்னென்னு படிக்கணும். ஐஎஸ்டினா என்னென்னு படிக்கணும். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். எஸ்எஸ்டி ஸ்டாப்பிங் சைட் மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் ரெக்யூட் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். வாட் இஸ் பை சைட் டிஸ்டன்ஸ்? The distance between the two vehicle, okay, the object above, okay, distance between the two vehicle, the object above in the road surface is 150 mm and the height of the driver eye and the height of the driver eye is 1.2 meter. Okay, the height of the driver is 1.2 meter அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இதுதான் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஒரு ரோட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியணும். ஆப்ஜெக்ட் மீன்ஸ் இங்கேருந்து வரக்கூடிய ஒரு வேனாக கூட இருக்கலாம், ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம். சரிங்களா, அவனோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 150 mm ஹைட்டில் இருக்கணும், தெரியணும். என் ஹைட் வந்து 1.2 மீட்டர் இருக்கும்போது அப்போ தான் நான் அந்த சைட் டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் தி சைட் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். எஸ்எஸ்டி அதுக்கு பேர் தான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். சைட் டிஸ்டன்ஸ்னால் பார்க்குறது, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வித்தவுட் கொலிஷன், நான் ஆக்சிடென்ட் பண்ணாமல் அதை நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதனுடைய ஃபார்முலா பேஸ்ட் ஆன் தி எஸ்எஸ்டி பேஸ்ட் ஆன் தி லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னா. அப்போ லேக் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறது? ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் லேக் டிஸ்டன்ஸ். வாட் இஸ் மீன்ஸ் லேக் டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி வெஹிக்கிள். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி வெஹிக்கிள் பேஸ்ட் ஆன் தி ரியாக்ஷன் டைம். அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த வெஹிக்கிள் ஆஃப்டர் அப்ளைங் ஆஃப் தி பிரேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து பிரேக் டிஸ்டன்ஸ். அப்போ v² டிவைடட் பை 2gf அப்படின்றோம். அண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜி பேஸ்ட் ஆன் தி கிரேடியன்ட் ஆர் ஸ்லோப் ஆல்சோ. ஓகேங்களா, இதான் நம்ம ஃபார்முலா. ஓகே, இது டேரெக்டாக நான் கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸில் அப்ளை பண்ணால் 0.278 v இன்டூ டி ப்ளஸ் v² டிவைட் பை 254 f v² by 254 f plus or minus g அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, g மீன்ஸ் கிரேடியன்ட், பர்சன்டேஜில் போடக்கூடாது, ஃபேக்டர்ஸ் வேல்யூ நம்ம போடணும். ஓகே, எஸ். இதுதான் நமக்கு வந்து எஸ்எஸ்டிப்பா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எஸ். அப்போ சிங்கிள் லேர்னுக்கு ஓகேங்களா, சிங்கிள் லேர்ன்
சிங்கிள் லேன் ஒன் வே, அதாவது ஒரே ஒரு லேன் தான், ஒன் வே தான். ஓகேங்களா, டூ வே கிடையாது. அப்படிங்கும்போது எஸ்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஸ்எஸ்டி தான். எஸ்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஸ்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஸ்எஸ்டி தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேன் டூ வே அப்படின்றோம். ஓகேங்களா, ஒரே ஒரு லேன் ஆனால் ரெண்டு பேர் இப்படியும் நம்ம போவோம், இதுக்கு எது போனால் இவனும் வருவான். அப்படிங்கும்போது நமக்கு என்ன எஸ்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி. ஓகேங்களா, 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். எப்படி தெரியுமா கேட்பாங்க? இந்த எஸ்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு 120 மீட்டர், ஒன் வே லேன் ஒன் வே. நவ் த லேர்ன் இஸ் சேஞ்ச் டியூ டு த டிராஃபிக் கன்ஜெஷன், ஒன் வே லேன் டூ வே அப்படின்ட்டுருவாங்க. சரிங்களா, அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி, அப்போ 240 மீட்டர் நமக்கு வரணும். ஓகே, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருப்போம் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து ஓஎஸ்டி, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். ஓவர்டேக் எடுக்கணும். ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக், இப்படி ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. சரிங்களா, இங்கே ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு, இங்கே ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வெஹிக்கிள் நான் ஓவர்டேக் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி போகிற வெஹிக்கிள் நீங்கள் பார்க்கணும். இங்கே வரீங்க, இவரும் இப்படி மூவ் ஆகி இப்படி போயிருப்பாரு. சரிங்களா, அப்புறம் இவரும் இந்த ஜஸ்ட் வந்திருப்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர்டேக் எடுக்கும்போது சம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி தான் நீங்கள் ஓவர்டேக் எடுக்கணும். சரிங்களா, இந்த அதாவது நீங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, இதை மட்டும் நீங்கள் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும் நமக்கு. ஓகே, ஓஎஸ்டி ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிபி இன்டூ டி ப்ளஸ் பி இன்டூ டி ப்ளஸ் விபி இன்டூ கேபிட்டல் டி ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லணும். 2 டைம்ஸ் ஆஃப் எஸ். விபி மீன்ஸ் ஹியர் ஸ்பீடு. ஓகேங்களா, ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள். வாட் ஸ்பீடு ஹியர்? டிசைன் ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். வின்றது மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள், இது டிசைன் ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள். டி ஃபார் நமக்கு ஓவர்டேக்கிங் டைமில். ஓகேங்களா, அந்த டீம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்கிங் டைம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் பேஸ்ட் ஆன் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி வெஹிக்கிள். ஓகேங்களா, எஸ். அப்போ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4s டிவைட் பை ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹியர் இங்கே எஸ்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாரி ஹியர் ஏவோட வேல்யூ வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹியர் 0.7b 0.7 VB plus 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். S is equal to 0.7 VB plus 6. இதெல்லாம் ஒரு பேசிக் கொஷின். பட் ஆனால் இதில் வந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் என்னென்னா, இந்த ஓஎஸ்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு கேட்டது கிடையாது. ஓகேங்களா, பட் இந்த எஸ்எஸ்டியில் சம்மு கேட்டிருக்காங்க. ஓஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே, சம்மு கேட்டால் நமக்கு ஆச்சரியப்படுறது கிடையாது. இந்த ஓஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்பீட் அண்டு எஸ்எஸ்டி. ஓகேங்களா, சாரி எஸ்எஸ்டியோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து 120. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க ஒரு டைம். ஓகேங்களா, 80 அப்படிங்கும்போது 120, 100 அப்படிங்கும்போது நமக்கு 180. ஓகேங்களா, ஸ்பீடு 100 இருக்கும்போது நமக்கு 180 வரும், 80 அப்படிங்கும்போது 120 நமக்கு வரும். ஓகேங்களா, எஸ். அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் படிச்சோம் இல்லைங்களா, டைம் v இன்ட்டு டி. ஓகே, அதாவது ரியாக்ஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரியாக்ஷன் டைம் வந்து 2 to 2.5 செகண்ட்ஸ் நமக்கு வேரி ஆகும். 2 to 2.5 செகண்ட்ஸ். இது வந்து ஜியோமெட்ரிக் டிசைன். ஓகே, எஸ். ஸோ எஸ்எஸ்டி படித்தாச்சு, ஓஎஸ்டி படித்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சூப்பர் எலிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். சூப்பர் எலிவேஷன் E plus F is equal to V square divided by 127R முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரிங்களா, பட் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு டிராஃபிக் கண்டிஷன். அது என்ன மிக்சடு டிராஃபிக் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு தனித்தனியாக ஏதாச்சும் லேர்ன் வச்சுருக்கணுமா, சைக்கிள் இந்த லேர்னில் தான் போகணும், பஸ் இந்த லேர்னில் தான் போகணும், கார் இந்த லேர்னில் தான் போகணும். சரிங்களா, இவ்வளோ ஸ்பீடு 120 km/h இந்த லேர்ன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் வச்சுருக்கோமா? இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? கிடையாது. ஸோ அதனால் இது வந்து மிக்சடு டிராஃபிக் கண்டிஷன்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் 75% ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், E plus F is equal to V square divided by 225R நமக்கு வந்துடும். சரிங்களா, 225R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இன்டர்னல் ப்ரெஷரும் டயரோட இன்டர்னல் ப்ரெஷரும் அவுட்டர் ப்ரெஷர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னா ஃப்ரிக்ஷன் 0ன்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, ஃப்ரிக்ஷன் 0ன்னு எடுத்துகிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்லோ போவீங்க. ஏன்னா ஃப்ரிக்ஷன் 0 நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணும்போது வண்டி நிறுத்த முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்லோவாக போவீங்க. அப்போ இது 0 ஆகிடும். அப்போ E is equal to இதான் நமக்கு ஃபார்முலா, V squared by 127R. ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் சொல்கிறோம். ஃப்ரிக்ஷன் நமக்கு 0, E is equal to V squared by 127R அப்படின்னு சொல்கிறோம். திஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 8% போகலாம், கிரேட்டர் தென் 7% நம்ம போகலாம். சரிங்களா, நாட் கிரேட்டர் தென் கிடையாது, சாரி கிரேட்டர் தென் 7% நமக்கு இது போகலாம். பட் இந்த வேல்யூ எல்லாமே நாட் கிரேட்டர் தென் 7% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். இப்போ இதுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது, சொல்கிறோம் வாங்க. அதாவது பிளைன் அண்டு ரோலிங் டெரைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பிளைன் அண்டு ரோலிங் டெரைனில், ஓகே, பிளைன் அண்டு ரோலிங் டெரைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். பிளைன் அண்டு ரோலிங் டெரைன். ஓகே, 1 minute.
பிளைன் அண்ட் ரோலிங் டெரைன் வந்து பார்த்தீங்கன்னா 7%. ஹில்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10% நமக்கு சூப்பர் எலிவேஷன் இது நமக்கு ஓகேங்களா பர்சன்டேஜ். இப்போ இதே ஹில்ஸ் ஏரியாவில் ஸ்னோஃபால் இருந்துச்சு அப்படின்னா நாட் கிரேட்டர் தென் 7% அப்படின்னு போகலாம். இது எல்லாமே நாட் கிரேட்டர் தான் ஓகேங்களா, நாட் கிரேட்டர் தென் 7%. அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூ எவ்வளோ சார் இருக்குது எங்களுக்கு? லேட்டரல் ஃப்ரிக்ஷன் இது ஓகே, லாஞ்சிடியூடல் ஃப்ரிக்ஷன் கிடையாது. லேட்டரல் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.15 அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் பர் ஐஆர்எஸ் இந்தியன் ரோடு காங்கிரஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 0.15 தான் நமக்கு வந்து லேட்டரல் ஃப்ரிக்ஷன். இது எல்லாமே ஒரு பேசிக் கொஷின்ப்பா. இதில் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ்டி படித்தாச்சு, எஸ்எஸ்டி படித்தாச்சு ஓகேங்களா. வேற என்ன, இந்த ஸ்னோஃபாலில் அதுவும் படித்தாச்சு நம்ம. ஸ்னோஃபால் வித்தவுட் ஸ்னோஃபாலும்பாங்க. வித்தவுட் ஸ்னோஃபால்னா என்ன? 7%. வித் ஸ்னோஃபாலும்பாங்க. ஸ்னோஃபால்னு சில நேரத்தில் சொல்லாமல் கூட விட்டுருவாங்க சரிங்களா. எதுவுமே சொல்லலை அப்படின்னா 0.1%. ஸ்னோஃபால்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 7%. பிளைன் அண்ட் ரோலிங் டெரைன் அப்படின்னா நமக்கு 7%. ஓகேங்களா. அர்பன் ரோட்ஸ் அப்படின்னா நமக்கு 4% நமக்கு வரும். அது கேட்டதில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. எஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் டேக்கிங் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அந்த ஓவர் டேக்கிங் ஜோன் எங்கே படிச்சோம் நம்ம? ஓஎஸ்டியில் ஓவர் டேக்கிங் ஜோன் அப்படின்றோம். அதாவது என்ன அப்படின்னா, திடீர்னு இப்படி ரோடு நீங்கள் போயிட்டுருக்கோம், சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வித்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதுதான் ஓவர் டேக்கிங் ஜோன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஹைவே, இந்த ஹைவேலேருந்து நான் இந்த ஹைவேக்கு நான் போகணும் அப்படின்னா ஒரு ஓவர் டேக் எடுக்கிறதுக்கு ஒரு ஜோன் கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ இருக்குன்னா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த ஓப்பனிங் கொடுக்குற வரலும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 டைம்ஸ் ஆஃப் ஓஎஸ்டி இருக்கணும். மினிமம் இது ஓகேங்களா, மினிமம் 3 டைம்ஸ் ஆஃப் ஓஎஸ்டி. இது டிசரபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. டிசரபிள் வேல்யூனா அது மேக்ஸிமம் வேல்யூ 5 டைம்ஸ் ஆஃப் ஓஎஸ்டி ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா ஓகேங்களா. வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி மினிமம் டு டிசரபிள் வேல்யூ ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, 3/5. இந்த 3/5 இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் சரிங்களா. ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் ஞாபகம் இருக்கா? 3/5 ஆர் 0.6 டைம்ஸ் ஆஃப் மீன் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. வேறு வழி கிடையாது, நம்ம நிறைய படிக்கிறதுனால ஏதோ ஒன்று கொண்டு போய் எங்கேயும் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, எஸ். ஸோ இப்போ இதில் இந்த டீயோட வேல்யூ ஃபார்ம் கிடச்சுன்னா இந்த டீயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்களா, 2 to 2.5 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சேம் அதே வேல்யூ தான். எங்கெல்லாம் டீ வருதோ உங்களுக்கு 2 அஷ்யூம் வேல்யூ 2 to 2.5 செகண்ட்ஸ் ஃபார் தி பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஒரு சில கொஷின்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணி வச்சிருப்போம் சரிங்களா. எஸ், அதாவது மினிமம் சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் சூப்பர் எலிவேஷன் ஆஃப் தி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பர் ஆஃப் தி ரோடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஸ்லோப்பு தான் நமக்கு கேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி கேம்பர்? ரோடு ட்ரைனேஜ் பர்பஸ்க்கு மட்டும் தான் நம்ம கேம்பர் ப்ரொவைட் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் நமக்கு கிடையாது ஓகேங்களா. மினிமம் சூப்பர் எலிவேஷன் ஆஃப் தி ரோடு என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா கேம்பர் ஆஃப் தி ரோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வைடனிங். அது என்னப்பா எக்ஸ்ட்ரா வைடனிங்? இப்படி தான் ஒரு ரோடு போயிட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கருவில். ஓகே, சடனாக இங்கேருந்து வரீங்க, அப்படி இங்கேருந்து நம்ம வரும்போது நமக்கு என்ன ஆகும்? ஒரு வெஹிக்கிள் நமக்கு இங்கேருந்து வருது, இப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இப்படி போய் தான் வளைவோம் ஓகேங்களா. டியூ டு த கர்வேச்சர் ஆக்ஷன் அப்படின்னு, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நமக்கு நம்ம அப்படியே வெளியே தள்ள பார்க்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல சம் எக்ஸ்ட்ரா வைடனிங் கொடுக்கணும். பேஸ்ட் ஆன் தி மெக்கானிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் வைடனிங். மெக்கானிக்கல் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி வெஹிக்கிள் பெண்ட் நம்ம பண்ணுறது, ப்ளஸ் சைக்காலஜிக்கல் நம்மளுடைய மைண்ட் செட் ஓகேங்களா. அப்போ எக்ஸ்ட்ரா வைடனிங் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வைடனிங் இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் ப்ளஸ் சைக்காலஜிக்கல் ஓகேங்களா. சைக்காலஜிக்கல் வைடனிங் அப்படின்றோம். மெக்கானிக்கல் வைடனிங் அப்படின்னா NL²/2R, சைக்காலஜிக்கல் வைடனிங்னா V/9.5 இன்ட்டு √R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மெக்கானிக்கல் வைடனிங்னா என்ன, சைக்காலஜிக்கல் வைடனிங்னா என்னன்னு கூட கொஸ்டின் ஒரு டைம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். டு அவாய்ட் த ஸ்கிட்டிங் ஓகேங்களா, டு மெயின்டைன் தி வந்து சேஃப் டிரைவிங் அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுவும் நம்ம வந்து ஹரிசாண்டல் நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம். ஹரிசாண்டல் என்னென்ன கர்வ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சார் இதுவும் நமக்கு ஹரிசாண்டல் தான். டிரான்சிஷன் கர்வ். வாட் இஸ் மீன் டிரான்சிஷன் கர்வ்? ஒரு கர்வ் இப்படி நேராக இப்படி நமக்கு வருது சரிங்களா. ஒரு ரோடு வந்து நமக்கு நேராக வந்துருக்குது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ட் இப்படி நல்லா சர்க்குலர் கர்வ் மாதிரி நமக்கு வருது ஓகேங்களா. இப்போ இந்தமாரி நமக்கு வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 2 கர்வையும் நம்ம மேட்ச் பண்ணணும். இந்த கர்வுக்கு பேர் தான் நம்ம டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, த கர்வ் கனெக்டிங் பிட்வீன் ஓகேங்களா, த கர்வ் கனெக்டிங் பிட்வீன் தி ஸ்ட்ரெயிட் லைன் டு தி சர்க்குலர் ஆர் சம் கர்வேச்சர் எஃபெக்ட் சம் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃப்ளோஸனை வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஓகேங்களா. சூப்பர் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஓகேங்களா. எஸ், ஒரு சர்க்குலர் கர்வ் ஓகேங்களா. ஒரு சர்க்குலர் கர்வ் மீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரைட் லைன் சடனாக சர்க்குலர் மீட் பண்ண நமக்கு என்ன ஆகும்? டக்குன்னு நம்ம வரைய முடியுமா? முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிராஜுவலாக நம்ம மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு வந்து டிரான்சிஷன் கர்வ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா. எஸ். அப்போது டிரான்சிஷன் கர்வ் பாருங்கள், இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஆர் கிளாத்தாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸ்பைரல் ஆர் கிளாத்தாய்டு ஓகேங்களா. ஸ்பைரல் ஆர் கிளாத்தாய்டு ஓகேங்களா. ஐடியல் ஷேப் ஆஃப் தி சம்மிட் கர்வ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
சர்க்குலர் கர்வு. ஓகேங்களா. இது வந்து ஸ்பைரல் ஆர் கிளாத்தாய்டுன்னு சொல்றோம். எதுக்குன்னா பெஸ்ட் ஒரு அஸ்தட்டிக் லுக் இருக்கும். அப்படி பார்க்கறதுக்கு ஒரு லுக்கா இருக்கணும். அந்த லுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. நான் ஃபர்ஸ்ட் சேஃபா இருக்கணும். அவாய்டிங் தி சடன் ஜெர்க். ஆமா, ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து கர்வேச்சர் போகும்போது ஜெர்க் ஆகும் இல்லைங்களா? அதை அவாய்ட் பண்ணணும். சென்ட்ரிஃபியூகல் ஓகே, கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து கிராஜுவலாக நான் கொடுக்கணும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஓடிங் வந்து ப்ராப்பராக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நான் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஓடிங் மீன்ஸ் இந்த ரோடோட வித்து தான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் நமக்கு மேட்டர். ஓகே, அஸ்தட்டிக் லுக்குன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செகண்டரி தான். ஓகே, எஸ். ஸோ ஸ்பைரல் ஆர் கிளாத்தாய்டு அடுத்த நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். அவாய்ட் தி சடன் ஜெர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். இப்போ வந்து செட் பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்றோம். இது ஒரு பெரிய ஃபார்முலாப்பா. செட் பேக் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கம்பேக்ட். ஓகேங்களா? அதாவது கம்பன்சேட் ஆஃப் விசிபிலிட்டி அப்படின்னா செட் பேக் டிஸ்டன்ஸ். முதல்ல அப்படின்னா என்னன்னு அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செட் பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க. இப்படி ஒரு ரோடு இப்படி போடுறோம் நம்ம, கரெக்டா? செட் பேக் டிஸ்டன்ஸ்லாம் நிறைய தகவல் நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட் இல்லாமல் தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்கு. ஓகேங்களா? இல்ல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். ட்ரீ வேணாம். ட்ரீனா ஈஸியா கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரைவேட் ஒரு ஒரு பப்ளிக் உடைய வீடு இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? ஒரு பிரைவேட் பர்சன் வீடு. இப்போ நீங்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடுறீங்க. ரோடு இப்படி போடும்போது என்னன்னா, இந்த சென்டர் லைன் இருந்து நான் பார்க்கும்போது இங்கேருந்து என்ன வெஹிக்கிள் வருது, ப்ளஸ் இருந்து என்ன வெஹிக்கிள் வருதுன்னு நான் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதாவது இந்த இந்த அப்போ என்ன அது மீனிங் கர்வ் எனக்கு ப்ராப்பரா குடுத்துருக்கணும். அப்படி போடல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். சரிங்களா? பில்டிங் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிங். ஓகேங்களா? அவே ஃப்ரம் தி ரோடு சர்ஃபேஸ் அப்படின்றோம். சம் டிஸ்டன்ஸ், அதாவது இத நம்ம பார்க்குறோம். இங்க பாருங்க. இப்படி அஃபெக்ட் ஆகுதா? அப்ப என்ன பண்ணணும்? அந்த பில்டிங்க ரிமூவ் பண்ணணும். ஓகே. இல்ல அதர்வைஸ் என்ன ஆகும்? நான் இங்க வருவேன். இவ்வளவு தூரம் வருவேன். மறுபடியும் இங்க வருவேன். இங்க வந்து பக்கத்துல பார்த்தோம்னா தான் எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அதனால நமக்கு என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். கம்பன்சேட் ஆஃப் விசிபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டூ சென்டர் ஆஃப் தி ரோட் லைன் இஸ் நோன் அஸ் செட் பேக் டிஸ்டன்ஸ். ஒன் மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. செட் பேக் டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் கம்பன்சேட் ஆஃப் விசிபிலிட்டி. ஓகேங்களா? சில பேர் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் போட்டுருவாங்க. ஸ்டாப்பிங் சைட் வந்து நம்ம கரெக்ட் தான். நான் பார்த்து ஸ்டாப் பண்ண போறேன். பட் பேஸ்ட் ஆன் வாட்? கம்பன்சேட் ஆஃப் விசிபிலிட்டி. பேஸ்ட் ஆன் விசிபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கு. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து செட் பேக் டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஹரிசாண்டல் கர்வ்ல நம்ம என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு ஹரிசாண்டல் கர்வ். இப்போ வந்து வெர்டிகல் கர்வ். ஓகேங்களா? வெர்டிகல் கர்வ், அதாவது ரோடோடைய வெர்டிகல் கர்வ்ல நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சம்மிட் கர்வ். ஓகேங்களா? சம்மிட் கர்வ், அதாவது ஒரு பாராபோலிக் கர்வ் தான் நம்ம சம்மிட் கர்வ். இங்கேருந்து நம்ம வந்து வெஹிக்கிள் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ அதேமாதிரி ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய கிரேடியன்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி வந்து வேலி கர்வ். ஓகேங்களா? வேலி கர்வ் பேஸில் வந்து ட்ரைனேஜ் நமக்கு இருக்கும். அண்ட் நைட் டைம் டிரைவிங் கண்டிஷன் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி வரும்? ஆங்கிள் ஆஃப் இன்டராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன நம்ம சொல்லுவோம்? என்ன? ஓகேங்களா? θ1 மைனஸ் θ2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? θ1 மைனஸ் θ2. இதனுடைய கிரேடியன்ட் வேல்யூ வந்து 1/75 கொடுத்துட்றாங்க. 1/50 கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி இதனுடைய கிரேடியன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/50 கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்டு பாசிட்டிவ், இது டவுன்வர்டு நெகட்டிவ். இங்கே போடும்போது 1/50. ஓகேங்களா? மைனஸ் டவுன்வர்டு அப்படின்னாலும் -1/50 அகைன். ஓகேங்களா? 1/50. இது 1/40ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய என் வேல்யூ என்ன? ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன? அதை கூட கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே, சம்மிட் கர்வ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, சம்மிட் கர்வ் தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஒரு பாராபோலிக் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சம்மிட் கர்வ் இஸ் a parabolic curve, ascending gradient meet with descending gradient. ஸோ இட் இஸ் a summit curve. இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகிரி ஆஃப் பேரபோலாக்கு நம்ம சொல்கிறோம். 2 டிகிரி ஆஃப் பேரபோலா. ஓகேங்களா? இது ஒரு சேஃப் தான், ஒரு வந்து கம்ஃபர்ட்டாக தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? எஸ், கம்ஃபர்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதனோட ஐடியல் ஷேப் கேட்பாங்க. ஐடியல் ஷேப் ஆஃப் தி சம்மிட் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்க்குலர் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஐடியல் ஷேப் ஆஃப் தி 1 மினிட். எஸ், கரெக்ட். ஐடியல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சர்க்குலர் கர்வ்னு சொல்கிறோம். எஸ், ஐடியல் ஷேப் ஆஃப் தி சம்மிட் கர்வ் இஸ் த சர்க்குலர். எதுக்காக அப்படின்னா, எஸ்எஸ்டி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். த்ரோட் லென்த் வந்து எஸ்எஸ்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் தி டிசைன், ஜென்ரலாக சம்மிட் கர்வோட ஷேப் என்னன்னு கேட்டாங்கன்னா, பேரபோலிக் மட்டும் சொல்லுங்கள். பேரபோலா. ஓகேங்களா? என்ன பேரபோலா இது? 2 டிகிரி ஆஃப் பேரபோலா. ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா, கியூபிக் பேரபோலா வந்துடும். 3 டிகிரி ஆஃப் பேரபோலா. ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியல் ஷேப்னு கேட்டாங்கப்பா. நம்மள ஐடியல் ஷேப்னு கேட்டாங்கன்னா, சர்க்குலர். ரொம்ப ரொம்ப முக்கியமா மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஐடியல் ஷேப்ன்றதுக்கு சர்க்குலர் நமக்கு வரணும். தப்பு பண்ணக்கூடாது. அடுத்தது வேலி கர்வ். நான் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபார்முலா முடிச்சிடலாங்களா இதுக்கு? ஓகே, ரைட், போகலாம். அப்போ ஃபார்முலா பாருங்க. அப்போ லென்த் ஆஃப் தி கர்வ், இந்த கர்வோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் தி கர்வ் வந்து கிரேட்டர் தென் எஸ்எஸ்டி. லென்த் ஆஃப் தி கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் எஸ்எஸ்டியா இருந்துச்சுன்னா, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னா ஒரு ஃபார்முலா எல் இஸ் ஈக்குவல் டு என்எஸ் ஸ்கொயர் டிவைட் பை தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h1 plus 2h1 plus under the square root of 2h2
தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த h1 அப்படின்றது ஹைட் ஆஃப் தி டிரைவர் ஐ, h2 அப்படின்றது ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ns ஸ்கொயர்டு பை 4.4 டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கங்க. ஓகேங்களா? இப்போ லென்த் ஆஃப் தி கர்வ், ஓகே, லென்த் ஆஃப் தி கர்வ் வந்து லெஸ் தென் SSTயாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா, ஓகேங்களா, 2s மைனஸ், ஓகேங்களா, ஓகே, 2s மைனஸ் n டிவைடட் பை, ஓகேங்களா, 2s மைனஸ் 4.4 டிவைடட் பை n நமக்கு வரும். ஓகே, 2s மைனஸ் 4.4 டிவைடட் பை n. என்னன்றது நமக்கு தான் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த ஆங்கிள் வேல்யூ வாட் இஸ் டீவியேஷன் ஆங்கிள் ஆர் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல θ1 மைனஸ் θ2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இது பேஸ்ட் ஆன் தி SST பேஸ்ட் ஆன் தி ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ், அதாவது சாரி சம்மிட் கர்வ் பேஸ்ட் ஆன் தி SST ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த OST பேஸ் பண்ணி வந்தால் நமக்கு என்ன வரும், ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபார்முலா லென்த் ஆஃப் தி கர்வ் வந்து கிரேட்டர் தென் SST ஒரு கிரேட்டர் தென் OST ஒரு ஃபார்முலா, லென்த் ஆஃப் தி கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி கர்வ் வந்து சம்மிட் கர்வ் வந்து லெஸ் தென் SST ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்முலா என்ன, ns ஸ்கொயர் டிவைடட் பை அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h1 பிளஸ் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h2, ஓகேங்களா, ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? திஸ் இஸ் த லென்த் ஆஃப் தி கர்வ். இப்போது இந்த ஓவர்டேக்கிங் எடுக்கும்போது ஹைட் ஆஃப் தி டிரைவரை எதை டிபெண்ட் பண்ணி எடுப்பார், நான் ஓட்டிட்டு போகிற டிரைவர் ஐயை பேஸ் பண்ணி தான் எடுப்பார். இன்னொருத்தர் பக்கத்தில் போகிறார், அவங்க 2 பேரும் நாங்கள் என்ன பார்த்துக்குவோம், எங்கள் 2 பேரும் கண்ணை தான் நாங்கள் பார்த்துக்குவோம், ஐ தான் நாங்கள் பார்த்துக்குவோம். அப்போது 2 பேரும் ஐ சைட் என்ன வித் ரெஸ்பெக்ட் ரோட் லெவலில் 1.2 மீட்டர், இவரோட ஐ சைட் என்ன 1.2 மீட்டர். அப்போ இங்கே ரெண்டுமே நீங்கள் 1.2 மீட்டர் தான் போகணும். ns ஸ்கொயரோட பை 9.4, ஐ திங்க் 9.6 நமக்கு வரும். ஓகேங்களா? 9.6, எஸ் கரெக்ட், 9.6. என்ன ரீசன் அப்படின்னா டூ வே லேன் டூ வே கண்டிஷன் இருக்கும்போது, அது டூ வே லேனாக இருக்கட்டும் ஒன் வே லேனாக இருக்கட்டும், நாங்கள் 2 பேருமே ஒரே லெவலில் தான் ஓட்டிட்டு போகிறோம். நமக்கு தேவை மினிமம் ஹைட் 1.2 மீட்டரில் பார்க்கணும். அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஓகே, இங்கே நாங்கள் ஆப்ஜெக்டை பார்க்கல, டேரெக்டாக ஐ கான்டாக்ட் நம்ம பண்ணிக்கிறோம். அப்போ 1.2 மீட்டர் அப்ளை பண்ணுங்கள். 9.6 ns ஸ்கொயர்டு பை 9.6. இது பேஸ்ட் ஆன் தி OST. இதே லெஸ் தான் இருந்துச்சு நமக்கு என்ன வரும், சேம் ஃபார்முலா 2s மைனஸ் 9.6 டிவைட் பை n. ஓகே, எஸ். இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டாலும் கேட்கலாம். ஓகேங்களா? எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலி கர்வ். ஓகே, இந்த வேலி கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வேலி கர்வ் வந்து டிஸ்கம்ஃபோர்ட் கண்டிஷனாக நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, இது சம்மிட் கர்வ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சம்மிட் கர்வ் போங்க. ஸோ இப்போ சம்மிட் கர்வ்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எகைன்ஸ்ட் கிராவிட்டிக்கு மூவ் பண்ணி போகிறீங்க. கரெக்டாக இப்படி போகிறீங்க, அப்படியே ஒரு பிரிட்ஜ் மேலே அப்படியே அப்படி போகிறீங்க. ஓகேங்களா? எஸ். இப்படி போகும்போது நமக்கு என்ன வரும், இந்த பாயிண்ட் நீங்கள் வரும்போதும் பொறுமையாக நீங்கள் எகைன்ஸ்ட் கிராவிட்டிக்கு போகும்போது, இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த தூரி ஆர்டர் இருக்குங்களா, ஜெயின் வீல். ஓகேங்களா? ஸோ அந்த தூரியில் நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், மேலே போகும்போது அப்படியே ஒரு ஃபீலிங்காக போயிட்டு இருப்போம். அதாவது மீன்ஸ் எகைன்ஸ்ட் கிராவிட்டி போடுறோம், எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அப்படி கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டு இருப்போம். சடனாக அந்த ஆப்டிமம் பாயிண்ட் மேலே அட்டைன் ஆன உடனே சைங்கன்னு கீழே வரும் போதுங்களா, அப்போ நம்ம என்ன ஆகும், அப்படியே நம்ம கீழே விழுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். வாட் இஸ் த ரீசன், டுவர்ட்ஸ் கிராவிட்டி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி கிராவிட்டி நம்மளை கீழே தள்ளிட்டு இருக்கு, நம்ம மறுபடியும் கீழே போயிட்டு இருக்கோம். சரிங்களா? டிஸ்கம்ஃபோர்ட் கண்டிஷன் அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா? இந்த வேலி கர்வ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இந்த வேலி கர்வ்லாம் எங்கே சார் வரும் அப்படின்னா டவுன். ஓகேங்களா? அதாவது என்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டனலில் நம்ம போகிறோம், ஓகே, அண்டர் கிரவுண்ட் நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வரும். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ டிஸ்கம்ஃபோர்ட் கண்டிஷனாக ஃபீல் பண்ணுங்க. அப்போ அந்த டிஸ்கம்ஃபோர்ட் கண்டிஷனுக்கு நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? எஸ். அதாவது டிஸ்கம்ஃபோர்ட் கண்டிஷன் கம்ஃபோர்ட் கண்டிஷனை நம்ம டிசைன் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தி கம்ஃபோர்ட் கண்டிஷன். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தி கம்ஃபோர்ட் கண்டிஷன் the value is 0.38 NV cube power of half அப்படின்னு சொல்கிறோம். 0.38 NV cube power of half. Otherwise 2 into NV cube divided by C whole power half அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கரெக்ட் 2 into NV cube divided by C அப்படின்னு சொல்லுவோம். C ன்றது rate of change of centrifugal acceleration 80 divided by 75 plus V. 80 divided by 70 plus V சில புக்கில் கொடுத்துருப்பாங்க, தப்புது. 80 divided by 75 plus V தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சி வேல்யூஸ் ஜென்ரலாக வந்து 0.56லேருந்து 0.6 வரை நமக்கு வேரி ஆகுது. ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிஃபுகல் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நைட் டைம் டிரைவிங் கண்டிஷன். ஓகேங்களா? அதாவது நைட் டைம் டிரைவிங் கண்டிஷன் நமக்கு என்னென்னா, இந்த இப்போ நம்ம போகும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், இது நம்மளுடைய 1 மினிட், இது நம்மளுடைய கார்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது என்னுடைய கார். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து என்னோட ஹெட்லைட் இங்கே இருக்குது. இந்த ஹெட்லைட்டோட ஹைட் எவ்வளோன்னு கேட்பாங்க, 0.75 மீட்டர். இது நமக்கு வேலி கர்வ் அப்படின்னாலும் ஹைட் நமக்கு வந்து டிகிரிஸ் தாகும், ஹைட் நமக்கு அதிகமாகாது, 0.75 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுவும் நமக்கு வந்து பேஸ்ட் ஆன் தி SST பேஸ் பண்ணி நமக்கு இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ லென்த் ஆஃப் தி லென்த் ஆஃப் தி வேலி கர்வ் பேஸ்ட் ஆன் தி SST. ஓகேங்களா? ஸோ அப்போ லென்த் ஆஃப் தி வேலி கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, லென்த் ஆஃப் தி கர்வ் வந்து கிரேட்டர் தென் SST இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்முலா வந்து ns ஸ்கொயர் டிவைடட் பை, ஓகேங்களா, 2h1 plus 2s tan alpha அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? h1 அப்படின்றது ஹெட்லைட்டோடைய ஹைட் 0.75 மீட்டர், எஸ்ன்றது வந்து SST ஸ்டாப்பிங்
ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். ஆல்ஃபா அப்படின்றது பீம் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். பீம் ஆங்கிள் வந்து 1 டிகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பீம் ஆங்கிள் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? பீம் ஆங்கிள் வந்து 1 டிகிரி. ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் ஹெட்லைட் ஹைட்டு 7.5 மீட்டர். ஓகேங்களா? சரி 0.75 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க 7.5 75 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதே லென்த் ஆஃப் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் கர்வ் வந்து லெஸ் தென் எஸ்எஸ்டி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு 2s மைனஸ் அதே ஃபார்முலா தான். நமக்கு 2h1 + 2s tan ஆல்ஃபா டிவைடட் பை n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். nன்றது நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல எப்படி சொல்லுவீங்க? ஒரு டிசெண்டிங் கர்வும் அசெண்டிங் கர்வும் மீட் ஆகுது. இப்படி கூட கேட்கலாம். ஒரு டிசெண்டிங் கர்வும் அசெண்டிங் கர்வும் மீட் ஆச்சுன்னா அது என்ன கர்வ் அப்படின்றாங்க கேட்குறாங்க. ஓகேங்க அப்படிங்கும்போது நமக்கு என்னது இது? டிசெண்டிங் கர்வும் அசெண்டிங் கர்வும் மீட் ஆச்சுன்னா அது பேர் வேலிட் கர்வ். ஒரு அசெண்டிங் கர்வும் டிசெண்டிங் கர்வும் மீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சம்மிட் கர்வ். ஓகேங்களா? சம்மிட் கர்வ் வந்து சர்க்குலர் ஷேப்பாக இருக்கும். ஐடியல் ஷேப்பில் ஐடியல் கண்டிஷனில் பெரபோலிக் டிசைன் கண்டிஷனில் பெரபோலிக்காக இருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரபோலிக் தான். இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த வேலிட் கர்வ் இஸ் ப்ரொவைட் பேஸ்ட் ஆன் தி பெரபோலிக் ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுப்பா. இந்த டிசைனோட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இந்த டெரைன் அக்கார்டிங் டு த பிளைன் ரோலிங் டெரைனில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்கோம். ஓகேங்க நீங்கள் இந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது பாருங்கள். அதை பார்த்து மறுபடியும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஓகே டைம் பத்தாது. நெக்ஸ்ட் போகலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ஒன்று டிராஃபிக் வால்யூம் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? டிராஃபிக் வால்யூம் டிராஃபிக் இன்ஜினியரிங் நம்ம வந்துட்டோம் இப்போ. ஓகேங்களா? டிராஃபிக் இன்ஜினியரிங் நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிராஃபிக் இன்ஜினியரிங் என்ன சொல்லுது அப்படின்னா எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா டிராஃபிக் வால்யூம் ஒரு வால்யூம் எவ்வளோ போகணும், பேசஞ்சர் கார் யூனிட்னா என்ன, டிராஃபிக் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? டிராஃபிக் கெப்பாசிட்டி. ஸோ த கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா? கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா 1000 V டிவைடட் பை எஸ். ஓகேங்களா? 1000 V டிவைட் பை எஸ். அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஓகேங்களா 1000 V டிவைட் பை எஸ். ஓகேங்களா? எஸ் based on the ஓகேங்களா டிராஃபிக் வால்யூம் 1000 V டிவைட் பை based on this velocity based on the speed of the vehicle and the space between the two vehicles. ஓகே 1000 V டிவைடட் பை எஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மீனிங் என்ன பண்ணுது அப்படின்னா டிராஃபிக் கெப்பாசிட்டி அப்படின்னா வெஹிக்கிள் பர் ஓகேங்களா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் பர் கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வெஹிக்கிள் பர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி வெஹிக்கிள் பவர் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வெஹிக்கிள் பவர் ஹவர்ஸ் டைம் தான் நமக்கு வருது. வெஹிக்கிள் பவர் ஹவர்ஸ் ஒரு ஹவர்ஸ்க்கு எவ்வளோ வெஹிக்கிள் போகுது அப்படின்னு பார்க்கறது நமக்கு டிராஃபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டென்சிட்டி அப்படின்றது என்னென்னா ஓகேங்களா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி சி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டென்சிட்டி அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டியோட பை வெலாசிட்டி. ஓகேங்களா? கெப்பாசிட்டியோட பை வெலாசிட்டி. அப்போ இது நமக்கு என்ன நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் பர் கிலோமீட்டர். ஓகேங்களா? வெஹிக்கிள் பர் கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெஹிக்கிள் பர் கிலோமீட்டர் இஸ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெஹிக்கிள் பவர் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வெஹிக்கிள் போகுது அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதில் நம்ம வந்து நம்ம ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம். சம்மெல்லாம் அதையும் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PCU அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? PCU ஓகே பேசஞ்சர் கார் யூனிட். ஓகே PCU தான் கரெக்டு தான். ஓகேங்களா? PCU ஓகேங்களா? எஸ். அப்போ PCU பேஸ்ட் ஆன் தி வெஹிக்கிள் பேஸ் பண்ணி PCU அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல PCUனா என்ன கவனிங்க நிமிஷம். இது ஒரு ரோடு செக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த ரோடு செக்ஷனில் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் கிராசிங் the ratio between the particular vehicle ஓகேங்களா particular required vehicle divided by number of vehicle crossing. ஒரு ரோடு இருக்குப்பா ஓகேங்களா இதில் சைக்கிள் போகுது, ரிக்ஷா போகுது, ஓகேங்களா ட்ரக்கு போகுது, பஸ்ஸு போகுது, ஓகேங்களா கார் போகுது, வேன் போகுது, ஓகேங்களா இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு நம்பர் ஆஃப் ரிக்ஷா மட்டும் எத்தனை வேணும்? அப்போ பர்டிகுலர் வெஹிக்கிள் the ratio between the particular vehicle divided by number of vehicle crossing total number of vehicle crossing இதுக்கு பேர் தான் பேசஞ்சர் கார் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ அது வெஹிக்கிள் என்ன ஓகேங்களா? இப்போ வெஹிக்கிள் என்ன அதனோட பேசஞ்சர் கார் யூனிட் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் போகுது, ஸ்கூட்டி ஓகேங்களா ஸ்கூட்டி, மோட்டார் சைக்கிள், டூ வீலர் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து 0.5 நமக்கு வரும். ஓகேங்களா? ஸ்கூட்டர், டூ வீலர் எல்லாமே நமக்கு 0.5 நமக்கு வரும். கார் ஓகேங்களா கார், ஆட்டோ ரிக்ஷா ஓகேங்களா ஆட்டோ அப்படின்னா ஆட்டோ ரிக்ஷா ஒன்று தான். ஓகேங்களா? டெம்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 நமக்கு வரும். ஓகேங்களா? எஸ். ஸ்கூட்டி டூ வீலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0.5. இந்த ஆட்டோ ரிக்ஷா அப்படின்ற ஆட்டோவுக்கு 3 வீலு சரிங்களா? எஸ். அடுத்து டெம்போவுக்கு வந்து 4 வீலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைக்கிள் ரிக்ஷா வந்து 1.5. ஏன் 1.5 கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சைக்கிள் ரிக்ஷாவில் நமக்கு நமக்கு வந்து அதிகம். ஓகே டிராஃபிக் பிரச்சனை கொண்டு விட்டுருவோம். இவன் ஸ்லோவாக போயிட்டு இருப்போம், நம்ம கார் பின்னாடி வந்துட்டு இருக்கோம், ஹார்ன் அடிச்சிட்டு இருப்போம். இதெல்லாம் நமக்கு என்ன டைம் நமக்கு ஸ்லோவாக. ஸோ இதெல்லாம் என்ன சார் யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த பக்கம் சிக்னல் டிசைன் நம்ம வரும் சரிங்களா? சிக்னல் டிசைன் நம்ம வந்து க்ரீன் சிக்னல் அதாவது
நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் அதாவது ரவுண்டர் பெட்டில் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் கிராசிங் பண்ணும் 280W 1 + EDW 1 - P/3 1 + W/L ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா படிப்போம். கெப்பாசிட்டி ஆஃப் தி ரவுண்டர் பெட்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம படிச்சிருக்கோம். கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல P ஃபார் இயர் பேசஞ்சர் கார் இருப்போம். இப்போ சைக்கிள் ரிக்ஷா போகுது நீங்கள் 1.5 போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கெப்பாசிட்டி அதிகமாகும். கெப்பாசிட்டி அதிகமாக நமக்கு என்ன நடக்கும் சிக்னல் டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அப்போ 30 செகண்ட்ஸில் 60 செகண்டாக மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா 1.5 இது மட்டும் கொஞ்சம் விதி விலக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. பஸ்ஸு, ட்ரக்கு, லாரி, டிராக்டர் இது எல்லாமே பஸ்ஸு, ட்ரக்கு, ஓகேங்க, டிராக்டர், லாரி. ட்ரக்கு, டிராக்டர், லாரி எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ட்ரக் அண்ட் லாரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நமக்கு. சரிங்களா? எஸ். அடுத்து வந்து ஹார்ஸ் ஸ்பீட் அண்ட் வெஹிக்கிள் குதிரை வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து புல்லக். ஓகேங்களா? புல்லக் வந்து மாட்டு வண்டி. ஓகே. ஒரு மாடு இருந்துச்சுன்னா ஸ்மால் புல்லக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சாரி 1 மினிட் ட்ரபுள் டிஸ்மிஸ். ஓகே. சாரி. ஓகே. ஓகே. ஸ்மால் புல்லக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4. ஓகே. 6 6 to 8. ஓகேங்களா? ஹார்ஸ் அதாவது ஸ்மால் புல்லக், டபுள் புல்லக் அந்த லார்ஜ் புல்லக் 2 மாடு வண்டி இருந்துச்சுன்னா 8 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் எதுக்கு அதிகமாக சொன்னோம் இல்லைங்களா? டிராஃபிக்காக. ஓகே. எஸ். ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்கலாம். ஓகேங்களா? பஸ்ஸு, லாரி, ட்ரக்கு, டிராக்டர் 3 கேட்டிருக்காங்க. காருக்கு வந்து 1 கேட்டிருக்காங்க. அந்த சைக்கிள் ரிக்ஷாக்கு 1.5 கேட்டிருக்காங்க. ஸ்கூட்டர், 2 வீலர் எல்லாத்துக்கும் வந்து 0.5 கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். பேசஞ்சர் கார் யூனிட் படிச்சாச்சு. பேசஞ்சர் கார் யூனிட்ல என்ன பிடிச்சது இல்லைங்களா? பர்டிகுலர் கார். ஓகேங்களா? பர்டிகுலர் பேசஞ்சர் கார் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் கிராசிங் இன் தி ரோடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் சைன் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிராஃபிக் சைன்ல 2 தான். ஆக்டோகனல் ஷேப். எதுக்கு ஆக்டோகனல் ஷேப்? ஸ்டாப்புக்கு. ஓகேங்களா? ஸ்டாப். ஓகேங்களா? ரெட் கலர் இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இன்னரில் அவுட்டரில் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஒயிட் கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, அவுட்டரில் வந்து ஒயிட் லைன். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்பீடுக்கு. சரிங்களா? ஸ்பீடு. ஓகேங்களா? கிரவுண்ட் லெவல் வந்து 2.8 மீட்டர் ஹைட்டில் வந்து எரெக்ட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து ரெட் கலரில் இருக்கும். இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். சரிங்களா? இன்னர் சைடு வந்து ஒயிட் கலரில் நமக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாது கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி சைன் அப்படின்றோம். டிராஃபிக் சைனில் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்னா ரெகுலேட்டரி. ஓகேங்களா? ரெகுலேட்டரி ஆர் மேண்ட்ரி, வார்னிங் ஆர் காஷனரி, இன்ஃபர்மேஷன் சைன். இன்ஃபர்மேஷன் சைனா நேவிகேஷன் போர்டு நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா? அப்படியே நேராக போனீங்கன்னா டெல்லி, அப்படியே இந்த பக்கம் சைடில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போனால் என்ன இருக்குப்பா வெஸ்ட் பெங்கால் இருக்குது. சரிங்களா? கொல்கத்தா. அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட்டில் நீங்கள் மறுபடியும் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் என்ன இருக்குது பூனே இருக்குது. பூனே, மும்பை அந்த பக்கம் இருக்குது. அப்படியே டவுனில் வந்தீங்கன்னா நம்ம சவுத்து தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா? ஆந்திரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடும். ஓகே. எஸ். இதெல்லாம் நேவிகேஷன் போர்டு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் இந்த வார்னிங் சைன்னா என்ன? மீடியனில் கேப் இருக்குது. சரிங்களா? ஏதாவது மீடியனில் ஒரு கேப் இருக்கும். அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு சென்டரில் இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மீடியனில் கேப் இருக்குப்பா பார்த்து போங்க. ஏன்னா இந்த இடத்துல டக்குனு யாராச்சும் உள்ள வந்துட்டாங்கன்னா ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக் இருக்குது. சரிங்களா? அதுக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பு ஒரு ஹம்ப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அண்ட் காஷனேஷன். இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி சைன். உங்களுக்கு ரெகுலர் நாங்கள் கொடுக்குறோம். ரெகுலேட் பண்ணுறோம். சர்க்குலர் கொடுத்துட்டு ஸ்பீடு இவ்வளோ தான் நீங்கள் போகணும். இங்கே ஸ்டாப்பு கொடுங்க. ஓகே. இந்த இடத்துல ஸ்டாப் பொறுமையாக போங்க. ஓகேங்களா? ரோடு கிராசிங் கிவ் வே. இந்த ஒரு மாதிரி கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. இன்வெர்டட் ட்ரையாங்கிள் கிவ் வேவுடைய சிக்னல் என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிவ்வே எங்க கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் ரோடு. ஓகேங்களா? இந்த பக்கம் போடுறேன். இப்படி ஒரு ரோடு போகுது, இப்படி ஒரு ரோடு போகுது, இப்படி ஒரு ரோடு போகுது, இந்த பக்கம் ஒரு ரோடு வருது, இந்த பக்கம் ஒரு ரோடு வருது. இப்போ என்ன பண்ணுவோம் சென்டரில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மீடியன் மாதிரி கட்டிட்டு ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரெக்ட் பண்ணிருப்பாங்க கிவ்வே அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இவங்களும் வழி கொடுக்கணும், இவங்களும் வழி கொடுக்கணும், இவங்களும் வழி கொடுக்கணும், இவங்களும் வழி கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும்போது என்னன்னா வண்டி ஸ்லோ பண்ணி நம்ம பார்த்து போவோம். ஓகே கிவ்வேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கிவ்வே. நோ என்ட்ரி. நோ என்ட்ரி வந்து சர்க்குலர் கொடுத்துருவாங்க. சர்க்குலர் கொடுத்து இந்த இடத்துல மறுபடியும் செமி சர்க்குலர் 2 பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு இந்த இடத்துல கிவ்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. எஸ். கிவ்வே. திஸ் இஸ் ஃபார் கிவ்வே. ஓகே. எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஸோ வார்னிங் காஷனரி சைன் இதெல்லாம் படிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெப்ஸ்டர் மெத்தட். டிசைன் ஆஃப் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரிங்களா? வெப்ஸ்டர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேசிக் இம்பார்ட்டன்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது ஆப்டிமம் லாஸ் ஆஃப் ஓகே ஆப்டிமம் சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆப்டிமம் சைக்கிளிக் டைம் C0 is equal to 1.5 L0 plus 5 divided by 1 minus Y ன்னு சொல்கிறோம். Y is equal to the ratio between normal saturation flow to normal saturation. The ratio between the yes Y for here normal saturation flow to
நார்மல் ஃப்ளோ டு சேச்சுரேஷன் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மல் ஃப்ளோ டு சேச்சுரேஷன் ஃப்ளோ கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நார்த் டு சவுத் டைரக்ஷனில் நார்மல் ஃப்ளோ சேச்சுரேஷன் ஃப்ளோ எவ்வளவு, ஈஸ்ட் டு ஓகேங்களா வெஸ்ட் டைரக்ஷனில் நார்மல் டு சேச்சுரேஷன் ஃப்ளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இதை மட்டும் நீங்கள் டிசைன் பண்ண போகணும். ஆப்டிமம் சைக்ளிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1.5 L0 + 5/1 - y L0 அப்படின்றது லாஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, அதில் கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ணியிருப்போம். கொஸ்டின் ஒன்று போட்டிருப்போம், டிராஃபிக் ஆப்ரேஷன். அது என்ன சார் ஆப்ரேஷன் அப்படின்னா, ஓகே, டிராஃபிக் ஆப்ரேஷன் மீன்ஸ் நம்பர் ஆஃப் கிராசிங். ஒரு ரோட்லேருந்து நம்பர் ஆஃப் கிராசிங் எத்தனை நடக்குது. ஓகேங்களா, எத்தனை ரோடு வந்து ஒரு ரோடு வந்து எவ்வளோ கிராஸ் பண்ணுறீங்க, எத்தனை டைவர்ஷன், எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டைவர்ட் ஆகுறீங்க, இங்கேருந்து டைவர்ட் ஆகுறோம், இப்படி டைவர்ட் ஆகிறோம். அடுத்து வந்து எத்தனை பேர் போய் மெர்ஜ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, கிராசிங், மெர்ஜிங், டைவர்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எத்தனை பேர் போய் மெர்ஜ் பண்ணுறீங்க. ஓகே, இது பேர் மெர்ஜிங். அடுத்து வீவிங், எத்தனை பேர் இப்படி வளைஞ்சு மறுபடியும் இப்படி போகிறீங்க, அதுக்கு பேர் வீவிங். அப்போ நம்பர் ஆஃப் கிராசிங், மெர்ஜிங் அண்ட் டைவர்ஜிங் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆப்ரேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போத், அதாவது சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஓகேங்களா, போத் டூ வே. ஓகேங்களா, போத் டூ வே அப்படின்னா 24 நமக்கு நடக்கும். நம்பர் ஆஃப் கிராசிங், மெர்ஜிங், டைவர்ஜிங் தான் டிராஃபிக் ஆப்ரேஷன் 24 நடக்கும். போத் ஒன் வே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப கொஸ்டின்ப்பா. போத் ஒன் வே அப்படின்னா ஐ திங்க் 4. ஓகேங்களா, போத் ஒன் வே அப்படிங்கும்போது நமக்கு 24.25 4 கிடையாது. 24னா 6 24 1.25 அப்போ 6. சரிங்களா, போத் ஒன் வே அப்படின்னா நமக்கு 6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ஓகே, ஒன் ரோடு வந்து ஒன் வேவாக இருக்குது, அதர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேவாக இருக்குது அப்படின்னா 11. சரிங்களா, எஸ். இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் எப்படி கேட்டிருக்காங்க, போத் ஒன் வே 2 வேக்கு ஒரு டைம் தனித்தனியாக எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஸ். இந்த 1 வே அண்ட் 2 வே தான் கேட்டிருக்காங்க. இந்த ஒன் வே அதர் 2 வே கேட்டதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 11. இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒன்லி ஒன் வே அப்படிங்கும்போது 6, ஒன்லி 2 வே அப்படிங்கும்போது நமக்கு 24. சரிங்களா, இதோட ரேஷியோ எடுத்திங்கன்னா 0.25. அதை வச்சு தான் நான் போட்டேன். சரிங்களா, ஏன்னா 24 எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 0.25 அப்படின்னா 6 தானே வந்திருக்கணும். சரிங்களா, எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க 0.25. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் சிக்னல் பார்த்தாச்சு நம்ம. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்ஸ்டர் மெத்தட், ஆப்டிமம் சைக்ளிக் லென்த் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே மெட்டீரியல்ஸ் நம்ம போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் அந்த கெப்பாசிட்டி, ஓகேங்க, ஃப்ரீ ஃப்ளோ, மேக்ஸிமம் ஃப்ரீ ஃப்ளோ. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஃப்ரீ ஃப்ளோ அப்படிங்கும்போது நமக்கு Q max is equal to ஃப்ரீ ஃப்ளோ இன்டூ ஓகே ஜாம் டென்சிட்டி. ஓகேங்களா, ஜாம் டென்சிட்டி டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ ஃப்ளோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ டிவைடட் பை ஃப்ரீ ஃப்ளோ ஸ்பீட் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். வால்யூம் டிசைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 13th ஹார்லி வால்யூம் அப்படின்னா 13th ஹார்லி வால்யூம். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 98% ஸ்பீடு நம்ம டிசைன் பண்ணுவோம். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் 1 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைன் நம்ம போயிடலாம். ஓகே, மெட்டீரியல் டிசைன் நம்ம போயிட்டோம். அதாவது ஹைவே பேமெண்ட் டிசைன் நம்ம வர போகிறோம். இப்போ பேமெண்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணி பேமெண்ட் டிசைனில் நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா, எஸ். ஸோ ஹைவே மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இண்டெக்ஸ் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாமே நம்ம வந்து சாயில் மெக்கானிக்ஸில் சொல்லுவோம். ஓகேங்களா, அதில் நம்ம அதை நீட்டாக படிப்போம். இதில் நான் வந்து சாயில் மெக்கானிக்ஸ் என்னென்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஓகே, குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ 0 to 20 நமக்கு வேரி ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்கிரேட் மாடலஸ் K is equal to P by delta அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, 0.125 mmக்கு எவ்வளோ 0.125 mmக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் பார்ப்போம். ஓகேங்களா, ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா, 7 kg/cm². கரெக்டாக, எஸ். 7 kg இல்லையா, 7 kN/cm², ஆர் 0.07 kg/cm² நம்ம சொல்லலாம். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 320 kg அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிவைடட் பை 75 cm ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர். அதுக்கு மினிமம் டயாமீட்டர்னா 30. ஓகேங்களா, 45, 60, ஓகேங்களா, 75. இதில் மேக்ஸிமம் டயாமீட்டர் வந்து 75, ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் 75, மினிமம் டயாமீட்டர் வந்து 30. சப்கிரேட் மாடல்ஸ் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, CBR வேல்யூ கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். 2.5 mm பெனிட்ரேஷனுக்கு வந்து 1370. ஓகேங்களா, 5 mm பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2055. ஓகேங்களா, விச் ஒன் இஸ் தி மேக்ஸிமம், அதை நம்ம எடுத்துக்குவோம். 2.5 mm பெனிட்ரேஷனாக ரிப்பீட் பண்ணால் சேம் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா 5 mm பெனிட்ரேஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து அக்ரிகேட் கிரஷிங் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வேல்யூலாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அக்ரிகேட் கிரஷிங் வேல்யூ. அடுத்து அக்ரிகேட் இம்பாக்ட் வேல்யூ. ஓகே, அக்ரிகேட் கிரஷிங் வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கணும், ஃபார் ஜென்ரல் வேல்யூ 30. ஓகேங்களா, சர்ஃபேஸ் கோர்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் கிரேட்டர் 30, பேஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 45 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இம்பாக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து 40, 45 ஐ திங்க். எஸ்,
அக்ரிகேட் இம்பாக்ட் வேல்யூ எஸ் 30 அண்ட் 40 ஓகே. சர்ஃபேஸ் கோர்ஸ் இது வந்து பேஸ் கோர்ஸ் சரிங்களா. நாட் கிரேட்டர் தென் ஓகே. இந்த அக்ரிகேட் இம்பாக்ட் வேல்யூல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னது சொல்லுங்க. பிலோஸ் வந்து 15 பிலோஸ் தான் இருக்கும். எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 7980 ஐ திங்க் 7980 அந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. எஸ் ஒரு டைம் பார்த்துட்டு அப்படி கொஸ்டின் ஒரு டைம் பாருங்க ஓகேங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு ஓகே. சவுண்ட்னஸ் வந்து டியூரபிலிட்டி டெஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் தி கிரேசஸ் ஃபார் 2 யூஸ் பண்ணோம். சோடியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 12% ஓகேங்களா. உப்பு எப்பயுமே சோடியம் அப்படின்றது உப்பு எப்பயுமே கம்மியாக தான் நம்ம போடணும், அதிகம் போடக்கூடாது சரிங்களா. 12%. மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கிரேட்டர் தென் 18%. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்ரேஷன் வேல்யூனா ஹார்னஸ் கண்டுபிடிக்கிறதுப்பா. ஹார்னஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே. ஹார்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45. நான் ஹார்னஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. எஸ் ஹார்னஸ் வந்து 30-50 ஓகேங்களா. 30-50 ஓகேங்களா. நாட் கிரேட்டர் தென் சர்ஃபேஸ் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30, பேஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கிரேட்டர் தென் 50 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் சரிங்களா. அந்த ஹார்னஸ் கண்டுபிடிக்கிறது பால் டெஸ்ட் பண்ணுவோம். பாலோட என்ன பால்னு கேட்பாங்க. எம்எஸ் பால் அது ஓகே. மைல்டு ஸ்டீல் பால் நமக்கு அது ஓகே. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டுமன் மிக்ஸ் நம்ம பண்ணுறது வால்யூம் ஆஃப் வாய்ஸ் கண்டுபிடிப்போம். GD மைனஸ் GM டிவைட் பை GD அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அப்போ வந்து வால்யூம் ஆஃப் பிட்டுமன் இஸ் ஈக்குவல் டு volume of bitumen is equal to weight of bitumen into specific gravity of bitumen divided by GD அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. தியரிட்டிக்கல் வேல்யூ ஓகேங்களா. தியரிட்டிக்கல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ weight of bitumen, volume of bitumen is equal to weight of bitumen specific gravity bitumen divided by G4 ஓகேங்களா. சாரி GM ஓகே. பல்க் மெட்டீரியல் சாரி எஸ் ஹியர் GM ஓகேங்களா டிவைட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி பிட்டுமன். அதாவது வால்யூம் ஆஃப் பிட்டுமன் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி பிட்டுமன் டிவைட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி பிட்டுமன் இன்டூ பல்க் ஓகேங்களா. அதாவது எவ்வளோ பல்க் டென்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் GM அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. GD அப்படின்னு தியரிட்டிக்கல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் தியரிட்டிக்கல் பல்க் வேல்யூ கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. அப்போ வால்யூம் ஃபில்டு வித் பிட்டுமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா வால்யூம் ஆஃப் பிட்டுமன் டிவைட் பை வால்யூம் ஆஃப் தி மினரல் அக்ரிகேட்ஸ்னு சொல்லுவோம். வால்யூம் ஆஃப் மினரல் அக்ரிகேட்னா என்ன, நமக்கு வால்யூம் மினரல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி பிட்டுமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. எஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதனோட கிராஃப் பார்க்குறது, அந்த மார்ஜல் ஸ்டெபிலிட்டி நம்பருக்கும் பிட்டுமனுக்கு எவ்வளோ இருப்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஆஃப் பேமெண்ட்டில் கிளாசிஃபைடு ஃபார் பேஸ்ட் ஆன் தி ஃப்ளெக்சிபிள் அண்டு ரிஜிட் பேமெண்ட் 2 சொல்கிறோம் ஓகேங்களா. ரிஜிட் பேமெண்ட் ஸோ ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா IRC ரொம்ப கம்மியாக இருப்பார் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா IRC 37 எஸ் IRC 37. இது வந்து ரிஜிட் அப்படின்னு அதிகமாக இருக்கும்னா IRC 58. இந்தியன் ரோடு காங்கிரஸ் 58 எப்போ ஆரம்பிச்சோம் 1934 எஸ் 1934. 39 வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். CRF வந்து 29 ஓகே. எஸ் ஸோ IRC. இப்போ இந்த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் லோடு எப்படிங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இப்போ கிரைன் டு கிரைன் கான்டாக்ட் ஓகேங்களா. கிரைன் டு கிரைன் கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் லோடு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஜிட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் ஆக்ஷன் பெண்டிங் அண்ட் ஸ்லாப் ஆக்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம டபுள் பார்ஸ் லாஞ்சிடியூனல் பார்ஸ் டை பார்ஸ் எல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறது நம்ம ரிஜிட் பார்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. எஸ் இது நமக்கு எப்பயுமே தெரியும் ஓகேங்களா. சப் கிரேடு அடுத்துக்கு மேலே வந்து இது வந்து சப் கிரேடு லேண்டு தான் சப் கிரேடு. அதுக்கப்புறம் சப் பேஸ் கோர்ஸ் வியரிங் கோர்ஸ் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னன்னு கேட்கலாம். இல்லை இன் பிட்வீன் சர்ஃபேஸ் கோர்ஸ்க்கும் பேஸ் கோர்ஸ்க்கும் நடுவில் சர்ஃபேஸ் கோர்ஸ்க்கும் சப் பேஸ்க்கும் நடுவில் என்ன இருக்காங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாங்க சரிங்களா. எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகே. ஸோ IRCயோடைய இந்தியன் ரோடு காங்கிரஸுடைய எவாலுவேஷன் அதாவது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் தி பேமெண்ட் வந்து PSI ப்ரெசன்ட் சர்வீசிபிலிட்டி இண்டெக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ஓகேங்களா. ப்ரெசன்ட் சர்வீசிபிலிட்டி ஓகேங்களா. சர்வீசிபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரெசன்ட் சர்வீசிபிலிட்டி இண்டெக்ஸ்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் வரும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிடிட்டி ஃபேக்டர்னு கேட்போம். RF ரிஜிடிட்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கான்டாக்ட் ப்ரெஷர் டிவைட் பை டயர் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்டாக்ட் ப்ரெஷர் டிவைட் பை டயர் ப்ரெஷர் ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதை வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் நம்ம கோடு புக் பாருங்க. நம்ம பார்ட் 1 பார்ட் 2 நம்ம போட்டிருப்போம். பேஸ்ட் ஆன் தி வாட் தட் ஒன் IRC தான் இந்தியன் ரோடு காங்கிரஸ் கிளாஸ் ஏஏ பேஸ் பண்ணி நம்ம என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதையும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CBR வேல்யூ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அப்படிங்கும்போது CBR வேல்யூஸ் தான் பேஸ்ட் ஆன் திக்னஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கும் ஃபார்முலா அந்த ஃபார்முலா வந்து அடிக்கடி கேட்டதில்லை ஓகேங்களா. இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஓகேங்களா. ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஓகே. ஸோ ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா வந்து L is equal to EH cube divided by 12K into 1 minus mu square whole power. இங்கே 3னா இங்கே என்ன வந்திருக்கணும் 4 வந்திருக்கணும் 1/4 ஓகே. எஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அந்த திக்னஸ்க்கு பேஸ்ட் வந்து யங்ஸ் மாடல்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு வரணும். ஹோல் பவர் 1/3 ஹோல் திக்னஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு யங்ஸ் மாடல்ஸ் ஹோல் பவர் 1/3 ஒரு ஃபார்முலா இருக்கும் ஓகே.
எஸ் அதை நம்ம கொஷினில் எழுதிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ திக்னஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஹோல் பவர் 1/3 நம்ம போட்டிருப்போம். ஓகே, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். டேரக்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். ஸோ அடுத்து இந்த ரிஜிட் பேமெண்ட்டில் எல்லாமே ஸ்லாப் ஆக்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்லேருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க. டெவலப்மெண்ட் 2 ஓகேங்களா? LD is equal to pi sigma ST y sigma ST 4 times of tau BD அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டெவலப்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து ஒரு பக்கம் ஒன்று தான் கண்டுபிடிப்போம். இங்கே ஹைவே அப்படின்றதுனால நமக்கு என்ன வந்து ரோட்டில் 2 இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ 2 இருக்குனால இந்த பக்கம் ஒன்று போகணும், இந்த பக்கம் ஒன்று போகணும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? டெவலப்மெண்ட்லேருந்து மல்டிபிள் டு 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ pi sigma ST by 2 times of tau BD நமக்கு இந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஓகே, எஸ். லென்த் நீங்கள் ப்ரொவைட் பண்ணி இன்ட்டு 2ன்னு போட்டுக்கோங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ், தெர்மல் ஸ்ட்ரெஸ்னால் நமக்கு வரது பார்த்தீங்கன்னா அந்த கேப் பேஸ் பண்ணி ஓகேங்களா சம் ஃப்ளெக்சல் மெட்டீரியல்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் டெல்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதில் வந்து லென்த்து சொல்லுங்கள் எனக்கு. ஸ்ட்ரெயின் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஆல்ஃபா டி ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி, ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிஎல். ஓகேங்களா? அப்போ லென்த் எனக்கு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இந்த டெல்டா பை 2 போடுறதை மறந்துடக்கூடாது நீங்கள். ஏன்னா இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி, ஆஃப் ஆஃப் திஸ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? இது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து டை பார்ஸ் எங்கே போகிறோம்? டை பார்ஸ் வந்து டபுள் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டை பார்ஸ் வந்துன்னா டென்ஷனுக்கு லாஞ்சிடியூனல் டென்ஷன். டை பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூனல் ஜாயின்ஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். டபுள் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்பென்ஷன். ஓகே, எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஜாயின்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். டை பார்ஸ் ப்ரொவைடிங் த டைரக்ஷன் ஆஃப் டிராஃபிக் ஃப்ளோ. ஓகேங்களா? அதாவது ப்ரொவைட் பண்ணி காட்டுறாங்க. இதை ஒரு ஸ்ட்ரிப்பாக நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரிப்பாக பிரிச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு 1 மினிட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து டபுள் பார்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு டபுள் பார்ஸ். இது அடுத்து வந்து டை பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து டை பார்ஸ். அப்போ டபுள் பார்ஸ் நம்ம எங்கே போட்டோம்? டை பார்ஸ் ஆர் ப்ரொவைட் பர்பண்டிகுலர். ஓகேங்களா? இப்போ டிராஃபிக் இப்படி தானே ஃப்ளோ ஆகுது. அப்போ டை பார்ஸ் ஆர் ப்ரொவைட் பர்பண்டிகுலர் த டிராஃபிக், பேரலல் டு த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டபுள் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். டபுள் பார்ஸ் எங்கே எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஜாயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டை பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூனல் ஜாயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே மெயின்டெனன்ஸ். இந்த ஹைவே மெயின்டெனன்ஸில் என்ன கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படின்னா இது எப்படிலாம் நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் இந்த பெங்கல் பன் பீம்னா என்ன? ஓகேங்களா? ஹைவே மெயின்டெனன்ஸ் போயிடுவோம். மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த பெங்கல் பன் பீம்னா என்ன? ஸோ இந்த பெங்கல் பன் பீம் யூஸ்டு ஃபார் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஓகே இதெல்லாம் படிச்சுட்டோம் நம்ம ஆல்ரெடி. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பெங்கல் பன் பீம். ஓகே, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் இன்டெகிரேட்டர். பம்ப் இன்டெகிரேட்டர் வந்து ரிஜிட். ஓகேங்களா? சர்ஃபேஸ் உடைய அதாவது ரோடு சர்ஃபேஸ் நம்ம கண்டுபிடிப்போம். பம்ப் இன்டெகிரேட்டர். பம்ப் இன்டெகிரேட்டர்னா ரஃப்னஸ் ஆஃப் தி ஓகேங்களா? ரஃப்னஸ் ஆஃப் தி ரோடு சர்ஃபேஸ் அப்படின்றோம். ரஃப் ஆஃப் தி ரோடு சர்ஃபேஸ் அப்படின்றோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபாலிங் வெயிட் டிஃப்ளெக்டோமீட்டர். ஓகேங்களா? ஃபாலிங் வெயிட் டிஃப்ளெக்டோமீட்டர் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபாலிங் வெயிட் டிஃப்ளெக்டோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி ஆஃப் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி ரோடு. அவ்வளோதான், கெப்பாசிட்டி ஆஃப் தி ரோடு அப்படின்றோம். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பெங்கல் பன் பீம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? திக்னஸ் அதாவது ஓவர் லேயர் மேலே ஓகே ஃப்ளெக்சிபிள் லேயர் மேலே இன்னொரு ஃப்ளெக்சிபிள் லேயர் எப்படி லே பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் இன்டெகிரேட்டர் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அன்ஈவன் கண்டுபிடிக்கிறது. அன்ஈவன் வேல்யூ ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 150 சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டர். 150 சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதான் வந்து அன்ஈவன் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர்ஸ் என்ன நமக்கு இந்த பார்ட் ஹோல்ஸ் நமக்கு வரும். சரிங்களா? பார்ட் ஹோல்ஸ் நமக்கு எதனால் நமக்கு வருது? கண்டினியூவாக டயர் ப்ரெஷரில் நமக்கு பார்ட் ஹோல்ஸ் வரலாம். சர்ஃபேஸ் டாப் காசிங். ஓகேங்களா? இப்படி தான் வந்து கண்டினியூஸாக டயர் ப்ரெஷர் இந்த இடத்துல வீக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு என்ன ஆகும்? இப்படி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் மூவிங் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்ட் ஹோல்ஸ். கப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு கப்பு மாதிரி மேலே வந்து இருந்துடும். அதுக்கு பிறகு வந்து பார்ட் ஹோல்ஸ் சொல்லுவாங்க. பேர்ட் பாத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பேர்ட் பாத்ஸ் அப்படின்றது என்னென்னா ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? இட்ஸ் அ சப்கிரேட் ஃபெயிலியர் டியூ டு டிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பேர்ட் பாத்ஸ் அப்படின்றது 1 மினிட். ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அப்படின்றது சப்சிடென்ஸ் ஐ திங்க். எஸ், கரெக்ட், சப்சிடென்ஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ பார்ட் ஹோல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு கண்டினியூஸ் டிஃபர்மேஷனால அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? கப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அடுத்து பேர்ட் பாத்ஸ் அப்படின்றது சப்கிரேட் ஃபெயிலியர். ஓகேங்களா? சப்கிரேடே நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? டிஃபர்மேஷன். ஓகேங்களா? சப்கிரேட் டிஃபர்மேஷன் டியூ டு ஹை ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து பேர்ட் பாத்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேவலிங் அப்படின்றோம். ஓகேங்களா? பேவலிங் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் தி அக்ரிகேட். இது நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? பேவலிங் அப்படின்றது
அப்படின்றது அக்ரிகேட் மட்டும் அப்படி தனித்தனியாக பேர்ந்துட்டு அங்கங்கே அப்படியே வந்துடும் வெளியே, சரிங்களா? அதுக்கு பேர் வந்து பேவலிங் அப்படின்னா அக்ரிகேட், ஓகேங்களா? பேவலிங் அப்படின்னா பேவர் பிளாக், ஓகேங்களா? பேவலிங் அப்படின்றது பேவர் பிளாக், அக்ரிகேட் தனியாக வெளியே வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? சப்ஸ்டன்ஸ், ஓகேங்களா? சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ட்ரைனேஜ் ப்ராப்ளம், ஓகேங்களா? புவர் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லலாம். புவர் ட்ரைனேஜ் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லாமல் விட்டுருப்போம், சரிங்களா? ஒரு சில ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் போடும்போது டாபிக் பை டாபிக் தான் நம்ம கொஸ்டின் எடுத்தது, சரிங்களா? அதாவது மோர் தென் 150 கொஸ்டின் பார்த்துருப்போம், பார்ட் 1 + பார்ட் 2. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே, சரிங்களா? பேசிக் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் எல்லாம் நிறைய நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணியும் போட்டிருப்போம். அந்த பார்ட் 1, சரிங்களா, ப்ளஸ் பார்ட் 2 ப்ளஸ் இந்த மாரத்தான், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின்ஸ். நீங்கள் சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், மோர் தென் 150 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படியே சொல்லிட்டு நம்ம 2-3 வீடியோ நம்ம முடிச்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக் இல்லைங்களா, முன்னாடியே முடிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் முடிஞ்சிடும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 டாபிக், நம்ம 5 சப்ஜெக்ட் நமக்குன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்டு ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹைவேஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அர்பன் பிளானிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏர்போர்ட் ப்ளஸ் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணி விட்டுருந்தோம், சரிங்களா? ஸோ இந்த ஏர்போர்ட் ப்ளஸ் ரயில்வே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கொஸ்டின், அதில் ஒரு 3 கொஸ்டின், மொத்தம் 6 கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ். நம்ம வந்து டீப்பாக வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம், இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்போம், ரொம்ப டீப்பாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மாரத்தான் கான்செப்டில், ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ ரயில் அப்படின்னு வரும்போது நான் ஃபஸ்ட் நம்ம ரயில்வே படிச்சிடுறோம், சரிங்களா? ஸோ ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா ரயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸிஃபை பண்ணுறாங்க 4 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ட்ராக் அப்படின்னு சொன்னால் ப்ராட் கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ராட் கேஜ் அப்படிங்கும்போது அதனுடைய வித்து, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ரயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ரயில் அப்படின்னா நமக்கு இதை ரயில்வே ட்ராக்னு வச்சுக்கோங்க. இதனுடைய வித்து, ஓகேங்களா? இதனோட சென்டர்லேருந்து இதனோட சென்டர், இதனோட டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறது, சரிங்களா? பிஜி ட்ராக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1.676 மீட்டர் நமக்கு இருக்கும், ஓகேங்களா? அதாவது ப்ராட் கேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜ், அது பேரே பாருங்கள், மீட்டர் கேஜ். அப்போ மீட்டர் அப்படிங்கும்போது 1 மீட்டர் நமக்கு இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேரோ கேஜ், ஓகேங்களா? ஸோ நேரோ கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.762 மீட்டர் நமக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் காஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? லைட் காஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, லைட் காஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? லைட் காஜ் வந்து 0.610 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டாண்டர்டு காஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு கேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டாண்டர்டு கேஜ் ஆர் காஜ் உங்கள் விருப்பம் அப்படியே சொல்லிக்கோங்க. ஸ்டாண்டர்டு கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.435 யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்டு கேஜ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எஸ்எஸ்சியில் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? டெல்லி மெட்ரோவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லி மெட்ரோவில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா, ஓகேங்களா, இந்தியன் ரயில்வேஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது நவடேஸ் வந்துன்னா பிஜி ட்ராக் தான் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? ஓகேங்களா? எஸ், பிகாஸ் சவுதர்ன் ரயில்வே அப்படிங்கும்போது பிஜி ட்ராக் எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்தியா ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ராட் கேஜ், ஓகேங்களா? இந்த லைட் காஜ் இருக்கு பாருங்க, ஃபெதர் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த லைட் காஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெதர் ட்ராக்னு சொல்லுவோம். எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹில்ஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஹில்லி ஏரியாஸில், ஓகே? ஸோ இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், ரொம்ப டீப்பாக உங்களுக்கு தேவையில்லை, சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் எலிவேஷன், சரிங்களா? சேஃப் ஸ்பீட் பேஸ்ட் ஆன், ஓகேங்களா? சேஃப் ஸ்பீட், ஓகே? இதில் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ளஸ் ஹைவே ரயில்வே ப்ளஸ் ஏர்போர்ட் ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சரிங்களா? ஓகே, சேஃப் ஸ்பீட் பேஸ்ட் ஆன் தி சூப்பர் எலிவேஷன் இ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இயர் நம்ம ஃப்ரிக்ஷன் நமக்கு கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் F is equal to 0, E is equal to V square divided by 127 Rன்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் தி ட்ராக், ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தி காஜஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? GV ஸ்கொயர்ட் பை 127 R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது, சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா, அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், இந்த பலாஸ்ட்னா என்ன, ஃபார்மேஷன் என்ன, வித் ஆஃப் ஃபார்மேஷன் என்ன, ஸ்லீப்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பலாஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் a crusted stone, ஓகேங்களா? இட் இஸ் a high quality of crusted stone
ஓகேங்களா. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி லோட்ஸ் அப்படின்றோம். அதுவும் ரீசன். அடுத்து ட்ரைனேஜ் பர்ப்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா. இப்போ நம்ம ட்ரெயின்ல போறோம், நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்றோம். ஓகேங்களா. டாய்லெட் போறோம். அதெல்லாம் எங்க போகுது? கீழ தான் வருது டைரக்ட்டா. சரிங்களா. ஸோ நீங்க வந்து கான்கிரீட் ரிஜிட் பாடி போட்டீங்கன்னா எப்படி போகும்? அது பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால வாட்டர்ல நமக்கு என்ன ஆகும்? உள்ள வந்து பெர்குலேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். ட்ரைனேஜ் பர்ப்பஸ் அண்ட் ரெயில் லோடு டிரான்ஸ்ஃபர் இன்டு தி பெனித் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. எஸ் பலாஸ்ட். ஓகேங்களா. பலாஸ்ட் வந்து கிரஸ்ட் ஸ்டோன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலாஸ்ட். இட் இஸ் இமிடியேட்லி பிளேஸ்ட் பிலோ தி பெனித் ஆஃப் தி ஸ்லீப்பர். ஓகேங்களா. ஸ்லீப்பருக்கு கீழே நமக்கு இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி கட்டமாக இருக்கும் இல்லைங்களா, இது பேர் தான் ஸ்லீப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு அக்ரிகேட்டில் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். 80 mm ஓகேங்களா, 40 mm 80 mm சைஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பலாஸ்ட் கியூஷன் அப்படின்னு என்ன சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு டைம். ஓகேங்களா. பலாஸ்ட் கியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. பலாஸ்ட் கியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெப்த் ஆஃப் தி பலாஸ்ட். ஓகேங்களா. டெப்த் ஆஃப் தி பலாஸ்ட் தி பிலோ தி பாட்டம் ஆஃப் தி ஸ்லீப்பர். ஓகேங்களா. ஓகேங்களா. டெப்த் ஆஃப் தி பலாஸ்ட், அதாவது இந்த பாட்டம் ஆஃப் ஸ்லீப்பர்லேருந்து இதனுடைய டெப்த் எவ்வளோ இருக்குது இப்படி தான் போட்டிருப்பாங்க. அக்ரிகேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா. இப்போ ட்ரபிசாய்டல் போஸ்ட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி பர்பஸ்க்காக இப்படி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ்க்காக இதனுடைய டெப்த் என்னப்பா, அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலாஸ்ட் கியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா டெப்த் ஆஃப் தி பலாஸ்ட். ஓகே. டெப்த் ஆஃப் தி பலாஸ்ட் பிலோ தி பாட்டம் ஆஃப் தி ஸ்லீப்பர். பிலோ தி பாட்டம் ஆஃப் தி ஸ்லீப்பர் நார்மலி மெஷர்டு. ஓகேங்களா. அண்டர் தி ரெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நார்மலி இஸ் மெஷர்டு அண்டர் தி ரெயில். பட் நம்ம எங்கேருந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம்? அண்டர் தி பாட்டம் ஆஃப் தி ஸ்லீப்பர்னு சொன்னாலும் ஓகே தான். சரிங்களா. எஸ். இப்போ மினிமம் டெப்த் ஆஃப் தி பலாஸ்ட் கியூஷன் இஸ் ஈக்குவல் டு டிபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பலாஸ்ட் கியூஷன் டெப்த் ஆஃப் தி பலாஸ்ட் அப்படிங்கும்போது எஸ் மைனஸ் டபிள்யூ டிவைடட் பை 2. ஹியர் எஸ் மீன்ஸ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ரெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ் மீன்ஸ் ஹியர் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்லீப்பர்ஸ். ஓகேங்களா. 2 ஸ்லீப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்லீப்பர், இது ஒரு ஸ்லீப்பர். ஓகேங்களா. இது மேலே ரயில் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்லீப்பருடைய சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் மைனஸ் எஸ் ஃபார் இயர் ஸ்லீப்பர். டபிள்யூ அப்படின்றதுனா வித் ஆஃப் தி ஸ்லீப்பர். ஓகேங்களா. வித் ஆஃப் தி ஸ்லீப்பர். ஒரு ஸ்லீப்பரோடைய வித் நமக்கு என்ன? எஸ் மைனஸ் டபிள்யூ டிவைட் பை 2. ரயிலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து லாஞ்சிட்யூடினல் டைரக்ஷன். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்குறாங்க இல்லையா, அந்த தியரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் டென்சிட்டி அப்படின்னா நமக்கு என்ன? நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் ரெக்யூர்டு பர் ரயில் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ரயிலுக்கு நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் எவ்வளோ வேணும்? இப்போ நம்ம பிஜி ட்ராக்னா நமக்கு லென்த் ஆஃப் தி ரயில் நமக்கு எவ்வளோ சொல்கிறோம்? லென்த் ஆஃப் ரயில் வந்து 12.8 மீட்டர். ஜென்ரலாக 13 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. பட் அக்யூரேட்டாக வந்து 12.8 மீட்டர் தான் நமக்கு. அப்போது ஸ்லீப்பர் டென்சிட்டி, ஜென்ரலாக ஸ்லீப்பர் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸ்லீப்பர் டென்சிட்டி n+3 to n+6 நமக்கு இருக்கும். ஓகேங்களா. n மீன்ஸ் இயர் லென்த் ஆஃப் தி ரயில். ஜென்ரலாக வந்து எடுத்துக்கிறது வந்து இது வேரியேஷன். ஜென்ரலாக பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும் n+5 எடுத்துக்குவாங்க. அப்போது 13 மீட்டருங்களா, அப்போ 18 ஸ்லீப்பர். ஒரு ரயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 ஸ்லீப்பர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இதான் ரயில்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த சம்மு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா. ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர். ஓகேங்களா. ஸ்லீப்பர் நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் டென்சிட்டி n+4 5 கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் எத்தனை நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரிங்களா. லென்த் ஆஃப் தி ரயில் எத்தனை தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் எத்தனை தேவைப்படும் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேடியஸ் அண்ட் டிகிரி. ஓகேங்களா. இந்த ரேடியஸ் அண்ட் டிகிரி ஆல்ரெடி நம்ம இதை படிச்சிட்டோம். ரேடியஸ் அண்ட் டிகிரியில் ரேடியஸ் அண்ட் கர்வ். ஓகேங்களா. டிகிரி ஆஃப் கர்வ் அப்படின்னு சொன்னால் டீட்டா ஆஃப் தி கர்வ் அப்படின்றோம். ஒன்றும் கிடையாதுப்பா. இந்த இடத்துல கர்வ். ஓகேங்களா. ஸோ இது நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் நமக்கு தெரியும். இதில் வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்க என்னன்ட்டு. ஓகேங்களா. டீட்டா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் நமக்கு தெரியும். சரிங்களா. டி மீன்ஸ் ஹியர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் டீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸுங்களா. டீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ். இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போது டீட்டா நமக்கு இருக்குது. இப்போ நான் வந்து ரேடியன்ஸ்க்கு நான் மாற்றுறேன். ஓகேங்களா. டிகிரியில் இருக்குது ரேடியன்ஸ்க்கு மாற்றுறேன். அப்போ 360/2π. ஓகேங்களா. டீட்டாக்கு மாற்றுறேன். ஓகே. ரேடியன்ஸ் வந்து நம்ம டீட்டாக்கு மாற்றுறேன். அப்போ இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேங்களா. லென்த் டயாமீட்டர் வேணால் டயாமீட்டர், ரேடியஸ் வேணால் ரேடியஸ் கண்டுபிடிங்க. ஓகேங்களா. ஆங்கிள் வேணால் ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கோங்க. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இதில் நீங்கள் அதிகமாக படிக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துன்னா 30 மீட்டர் செய்கிறேன்னா 1720 1719 டிவைடட் பை ஆர். ஓகேங்களா. இதே 20 மீட்டர் செயினாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1150 147 வரும் டிவைட் பை ரேடியஸ். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அடுத்தது போனீங்க. சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து போனீங்க அப்படின்னா அடுத்து சூப்பர் எலிவேஷன் ஜிவி ஸ்கோர் 127R நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவுடைய கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன். ஓகேங்களா. கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன் ஐவேல நீட்டாக படிச்சிருப்போம். 30+R டிவைட் பை ஆர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 75/r அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரூலிங் கிரேடியன்ட் ஈக்குவல் டு கம்பன்சேட் கிரேடியன்ட் மைனஸ் கிரேட் ஆஃப் ரூலிங் கிரேட் ஆஃப் கம்பன்சேட் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு ruling gradient is equal to grade of compensation minus compensate grade of compensation minus compensate gradient அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாட் கிரேட்டர் தென் 4 சொன்னா மினிமம் வேல்யூ நமக்கு should be greater than 4 இருக்கணும். நமக்கு மினிமம் வேல்யூ 4 இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வேல்யூ கொடுத்துறாங்க. பிஜி ட்ராக் மீட்டர் காஜ். ஓகேங்களா? அடுத்து வந்து நேரோ காஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. குறைஞ்சிட்டே வரணும். 4 3 2% ஓகேங்களா? பர்சன்டேஜ் டிகிரி ஆஃப் கர்வ். இப்போ டிகிரி ஆஃப் கர்வ் 4ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ பிஜி ட்ராக்கு கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன் என்ன கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 16% அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. ஓகேங்களா? மற்றது நீங்கள் அதாவது அடிக்கடி எந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ அதில் ஒரு 3-4 கொஸ்டின் நீங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்சது. மெஜாரிட்டி வந்து மார்க் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோம், எவ்வளோ கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நான் சாலிடாக 12 கொஸ்டின் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவு நான் கான்செப்ட் படிச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸில் மொத்தம் 25 கொஸ்டின் வச்சுக்கோங்க. நான் 20 கொஸ்டின் சாலிடாக அட்டன் பண்ணுவேன். அப்படி நீங்கள் வந்து படித்தா தான் நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். நான் இது எல்லாத்தையும் படிச்சிட்டேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்க எந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்ன வந்து ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நீங்கள் அதை புரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்குப்பா. சரிங்களா? இதெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த டிசைன்லாம் வந்து அவங்க தான் படிப்பாங்க. ஓகே, இந்த விண்ட் வெலாசிட்டி அது இதுன்ட்டு நம்ம வந்து பேசிக் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஏர்போர்ட்டில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். சில தியரி கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். மீன்ஸ் நம்ம போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2ல டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதாவது 1 கிலோமீட்டருக்கு ஓகேங்களா 6.56 ஓகேங்களா 6.56 டிகிரி செல்சியஸ் குறையும். மீன் 6.6 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? 1 கிலோமீட்டருக்கு 6.5 ஆர் 6.56 அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறையும். இப்போ இதே மாதிரி கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க நமக்கு? அதாவது இப்போ ஆல்ரெடி என்னோட ஏர்கிராஃப்ட் வந்து 500 மீட்டர் ஹைட்டில் பறந்துட்டு இருக்கு. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ். இப்போ நான் மறுபடியும் வந்து 1500 மீட்டருக்கு நான் போக போகிறேன். இப்போ என்னோட டெம்பரேச்சர் என்ன? இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க. டிடி டிவைடட் பை டிஹெச் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இப்போ நான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ இதோட ஹைட்டு பாருங்க, நமக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்? 1000 மீட்டர். கரெக்டுங்களா? 1000 மீட்டர். அப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? 6.56. அப்போ இது வந்து 6.5 ஆர் 6.56 கழிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிளேஸில் 1500 மீட்டரில் என்ன டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க. சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரன்வே ஸ்பீடு. ஓகேங்களா? ரன்வே ஸ்பீடு நமக்கு கேட்பாங்க. ரன்வே ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் பவர் ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 350 கிலோமீட்டர் பவர் ஹவர்ஸ் அப்படின்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்டோடைய லென்த்து. ஓகேங்களா? ஒரு ஏர்கிராஃப்ட் எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னா 30 to 40 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இப்போ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 30 to 40 மீட்டர். ஓகேங்களா? அது இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ICAO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் டெம்பரேச்சர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இன்னொரு ஃபார்முலா கேட்பாங்க. என்ன அப்படின்னா இந்த கரெக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சரில் ஓகேங்களா கரெக்ஷன் ஆஃப் ரொம்ப முக்கியமாக இது ஜஸ்ட் அப்படி ஃபார்முலா மட்டும் கேட்கறது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் பார்ட் 2 வீடியோவில். கரெக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சரில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் ART அப்படின்னு சொல்லுவோம். ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு ஓகேங்களா ஆக்சுவல் ஓகேங்களா மந்த்லி மீன் ஆவரேஜ் வேல்யூ. ஓகேங்களா? ஆக்சுவல் மந்த்லி ஆவரேஜ் மீன் வேல்யூ டெம்பரேச்சர் ப்ளஸ் TM minus TA divided by 3. ஓகேங்களா? TA சில புக்கில் நிறைய 2 கொடுத்துருப்பாங்க, தப்பு அது. சரிங்களா? 3 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். சரிங்களா? TA ஓகேங்களா அதாவது மந்த்லி மீன் ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர் ப்ளஸ் இது TM அப்படின்றது மந்த்லி மீன். ஓகேங்களா? மேக்ஸிமம் டெய்லி. ஓகேங்களா? மந்த்லி மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆவரேஜ். ஓகேங்களா? இது மந்த்லி மீன். ஓகேங்களா? TA plus TM minus TA divided by 3. இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்கோம்ப்பா. ARTனா என்ன? ஆக்சுவல் ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். இந்த ஃபார்முலா மட்டும் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த ஏர்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிவே டிசைன். இப்போ நம்ம டிசைன் வர போகிறோம். டேர்னிங் ரேடியஸ் நமக்கு எவ்வளோ இருக்கணும்? சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அந்த டேர்னிங் ரேடியஸில் எங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்லாம் எங்களுக்கு கிடையாது. டேரெக்டாக ஃப்ரிக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? F is equal to E. ஓகேங்களா? F is equal to GV ஸ்கொயர். சரிங்களா? F is equal to V ஸ்கொயர் டிவைட் பை GR அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 125F அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 125 டிவைட் பை FR
ஓகேங்களா, இந்த இடத்துல ஆர் அப்படின்னு, அதாவது ரேடியஸ்க்கு நம்ம ஃபார்முலா எழுதுவோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த இடத்துல வெறும் 1 மார்க் கொஸ்டின் மட்டும் கேட்கலாம். இப்படின்னா எப்படி கூட கேட்கலாம், அதாவது ஸ்பீடு கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வி ஸ்கொயர் டிவைடட் பை 125 ஆர் 127 ஆர்னு கூட போடலாம், ஒரு வித்தியாசமும் நமக்கு வராது. ஓகேங்களா, இது ஒரு ஃபார்முலா. ஓகே, ஹியர் ஆர் மீன்ஸ் ரேடியஸ், எஃப் மீன்ஸ் ஹியர் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, the friction value may be assumed. ஓகேங்களா, நான் ஹைவேல நம்ம எவ்வளோ அஷ்யூம் பண்ணுவோம், 0.15, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.13 அப்படியே கேட்கலாம். நீங்கள் வந்து 0.15 போட்டால் தப்பு, சரிங்களா, ஏன்னா அவர் அஷ்யூம் பண்ண பர்ஃபெக்டாக. ஓகேங்களா, இது வந்து ICAO ஸ்டாண்டர்ட் இது. ஓகேங்களா, ICAO ஸ்டாண்டர்ட், அங்கே வந்து IRC ஸ்டாண்டர்ட், இந்தியன் ரோடு காங்கிரஸ், இந்த வந்து இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம். 0.13 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின். இது வந்து லேட்ரல் லாஞ்சிடியூட் வந்து ஹைவேல என்ன படிச்சிருப்போம், 0.35லேருந்து 0.45 0.35. ஓகேங்களா, அவ்வளோ தான் மட்டும் வச்சுக்கோங்க. 0.35லேருந்து வேரி ஆகும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரிங்களா, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ ஆஃப் ரேடியஸ். இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அதாவது சோனிக் நம்ம சொல்கிறோம், நம்ம சூப்பர் சோனிக், சப் சோனிக் தான் படிச்சிருப்பீங்களா, பேஸ்ட் ஆன் மேக்ஸ் நம்பரில் படிச்சிருப்போம். the velocity of wave is equal to under the square root of k by rho அப்படின்னு படிச்சிருப்போம், சரிங்களா. மேட்ச் நம்பர் சூப்பர் சோனிக் அப்படின்னா கிரேட்டர் தென், சப் சோனிக்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1. ஓகேங்களா, சோனிக் ஃப்ளோனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 படிச்சிருப்போம். பேஸ்ட் ஆன் தி சவுண்ட். ஓகேங்களா, எஸ், வெலாசிட்டி ஆஃப் வேவ் சவுண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக்னா கிரேட்டர் தென் 1 நம்ம படிச்சிருப்போம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏர்போர்ட் சர்விங் லார்ஜ் சப்சோனிக். ஓகேங்களா, சப்சோனிக் கேஸ்க்கு. ஓகேங்களா, சப்சோனிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. எஸ், சப்சோனிக் இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நம்ம படிக்கிறதே கொஞ்சம் கம்மி தான், அப்போ அடிக்கடி கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. சப்சோனிக். அடுத்து வந்து சூப்பர் சோனிக். ஓகேங்களா, அப்போ இதில் ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா மினிமம் 120 மீட்டர் இருக்கணும். இந்த ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர். ஓகேங்களா, 120 மீட்டர் இருக்கணும். சூப்பர் சோனிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 180 மீட்டர் இருக்கணும். ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதில் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, GV squared by 125 R தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரிக்ஷன் வேல்யூ இப்படி கூட கேட்கலாம், E is equal to V squared by 125. E கிடையாது எங்களுக்கு, 0 அந்த இடத்துல, சரிங்களா. அங்கே ரயில்வேல கொண்டு வந்துட்டு F equal to ஃப்ரிக்ஷன் எங்களுக்கு ரயில்வேல 0. ஓகேங்களா, அப்போ ஃப்ரிக்ஷன் வேல்யூ என்னன்னு கேட்கலாம், 0.13. ICAO ஸ்டாண்டர்டு கேட்கலாம். சப்சோனிக்கோட வேல்யூ ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம். சூப்பர் சோனிக்காக இருக்கும்போது நமக்கு வேல்யூ எவ்வளோன்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேசிக் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ பேலன்ஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப இதாக வரும் நமக்கு. ஓகேங்களா, அது ஆப்ரோன்னா என்ன, பிளானிங், டெர்மினல் ஏரியா, ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தியரி நமக்கு. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெர்மினல் ஏரியா, இந்த கொஷின்ஸ்லாம் எனக்கு ஆல்ரெடி இந்த மாடல் கொஷின் பேப்பர்ல இருக்குப்பா, சரிங்களா. இந்த மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின், அந்த மாடல் கொஷின் பேப்பர் வச்சு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன், ரொம்ப கிடையாது, என்னென்ன எந்த மாதிரி பார்ட்டில் கொஷின் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா, எஸ், இப்போ டஃப் மீன்ஸ் மாடரேட். ஓகேங்களா, ஏஐ லெவல் தான், அதுக்குன்னு ரொம்ப டீப்பெல்லாம் எடுக்கல. நம்ம என்ன பார்ட் 1 பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அதே கொஷின்லாம் வர கிடையாது. ஒரு சில கொஷின்ஸ் வந்திருக்கும், பட் கான்செப்ட் அதுதான், அதை தாண்டி எதுவும் போக கிடையாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், டெர்மினல் ஏரியா. வாட் இஸ் பை டெர்மினல் ஏரியா அப்படின்னா, டெர்மினல் ஏரியா என்னன்னா தி போர்ஷன் ஆஃப் அன் ஏர்கிராஃப்ட் அதர் தென் தி லேண்டிங் ஏரியா அப்படின்றோம். ஓகேங்களா, இந்த ஏர்கிராஃப்ட் லேண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே டெர்மினல் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த டெர்மினல் ஏரியாவில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. டெர்மினல் ஏரியாஸ் it is included terminal and operational building, vehicle parking area, aircraft service anchors etc. அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. அது முதல்ல என்னென்னா, இதுதான் என்னுடைய மொத்த ஏரியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 5000 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா, சரிங்களா, 5000 ஏக்கர். இப்போது இதுதான் என்னுடைய ஏர்கிராஃப்டோட லேண்டிங் ஏரியா. ஓகேங்களா, இதுதான் என்னுடைய வந்து இந்த நான் லேண்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அதர் தென் லேண்டிங் ஏரியான்னு சொல்கிறீங்க. அப்போ இது எல்லாமே வந்து டெர்மினல் ஏரியா. புரிஞ்சுதுங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியானா என்ன, பிளிந்த் ஏரியானா என்ன, கார்பெட் ஏரியானு சொல்லிட்டு எஸ்டிமேஷனில் பார்ப்போம் இல்லைங்களா. எஸ், அதே மாதிரி தான் இங்கே. ஓகேங்களா, அதர் தென் லேண்டிங் ஏரியா. லேண்டிங் ஏரியா விட்டுட்டு எல்லாமே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டெர்மினல். அப்போ டெர்மினல் ஏரியா என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்ரேஷனல் பில்டிங். ஓகேங்களா, அதாவது அங்கே ஆப்ரேஷன் பில்டிங் அப்படின்னு என்னது, அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸோ சிட்டிங்க்கு, சரிங்களா, சம் அதர் பில்டிங்ஸ். ஓகேங்களா, மெயின்டெனன்ஸ் பில்டிங் அதெல்லாம் இருக்கும். வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளானிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 பேஜ் கிடக்குது. பிளானிங்ன்றது ஜஸ்ட் வாட் இஸ் மட்டும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா, எந்தெந்த பிளேஸில் எது இருக்கணும் அப்படின்னு ஓகேங்களா. 2 கான்செப்ட் ஆஃப் பிளானிங் சொல்கிறாங்க. டெர்மினல் பில்டிங் மிஸ்ஸஸ் சென்ட்ரலைஸ்ட் ஓகேங்களா, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றாங்க. அப்போ இந்த சென்ட்ரலைசேஷன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆல் பேசஞ்சர் பேக்கேஜ் ஓகேங்களா, அது அவங்க என்னென்ன கொண்டு வராங்களோ அந்த திங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா நமக்கு the passenger package arrive at the point near the departing plane அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அதாவது இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு ஓகேங்களா சென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. இது இந்த சென்ட்ரலைஸ்டெலாம் கேட்டது கிடையாது. இந்த டெர்மினல் ஏரியா வந்தோன்னா அதில் பிளானிங் வந்துருச்சு ஓகேங்களா. டீசென்ட்ரலைஸ்ட் ஓகேங்களா. திடீர்னு அந்த ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்குறாங்களே, இதில் 1 2 3 எது கரெக்டாக கேட்கணும், அந்த மாதிரி திடீர்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சும்மா பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், சென்ட்ரலைஸ்டு பிளான் அப்படின்னா ஆல் பேசஞ்சர் பேக்கேஜ் அண்டு கார்கோ ஏரியா ஓகேங்களா, கார்கோ ஏரியாஸ் த்ரூ தி சென்ட்ரல் பில்டிங் அண்ட் தென் தி டிஸ்பர்ஸ்டு டு தி ரெஸ்பெக்டிவ் ஏர்கிராஃப்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அதாவது இந்த ஏர்கிராஃப்ட் பொசிஷனில் இருந்து ஓகேங்களா ஃபனல்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணால் அது வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏரியா. டீசென்ட்ரலைஸ்ட் ஏரியானா அந்த எங்கெல்லாம் அரைவ் ஆகுறது எங்கெல்லாம் டிப்பேச் ஆகுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே எஸ். இந்த ஆப்ரோன்னா என்னன்ற ஒரு டைம் கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆப்ரோன் அப்படின்றது என்னன்னு மட்டும் கொஷின் கேட்குறாங்க. இட் இஸ் எ பேவ்டு ஏரியா பார்க்கிங் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் அண்டு லோடிங் அண்டு அன்லோடிங் ஆஃப் தி பேசஞ்சர் கார்கோஸ் அப்படின்றோம். பேசஞ்சர் அண்டு கார்கோஸ் அப்படின்றோம். அதாவது இது ஒரு பேவிங் ஏரியா, நல்லா ரிஜிட் பாடி நம்ம காங்கிரீட் போடுறோம், நல்லா டைல்ஸ் மீன்ஸ் நல்லா பேவர் பிளாக்ஸ்லாம் போட்டு நல்லா ரிஜிட்டாக ரெடி பண்ணுறோம். இட் இஸ் எ ரிஜிட் ஏரியா ஓகேங்களா. பேவ்டு ஏரியாஸ்னு கூட சொல்லலாம் சரியா. பேவ்டு ஏரியா, ரிஜிட் ஏரியா, பார்க்கிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க் பண்ணுறீங்க அண்டு லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் தி பேசஞ்சர் நீங்கள் லோட் பண்ணுறீங்க அன்லோட் பண்ணுறீங்க அண்டு கார்கோஸ் ஆல்சோ. கார்கோஸ் மீன்ஸ் நம்மளுடைய லக்கேஜஸ் ஓகேங்களா. எஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரோன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டெர்மினல் ஏரியா இந்த ஆப்ரோன் ஏரியா ஆப்ரோன் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இந்த ஏர்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான். இந்த கிரேடிங் ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திங்க அப்படின்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இந்த ஏஇயில் பொறுத்தவரையிலும் அவங்க டீப்பாக கேட்குறது இது மட்டும்தான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதுவரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஏர்போர்ட்டில் அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்ட் டாக்ஸிவே டிசைன்லேருந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸு 1 2 3 4 சரிங்களா. எஸ், இப்போ இது கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் மாட்டிடும் ஓகேங்களா. கன்ஃபார்ம் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஏஆர்டி ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு கொஷின் மாட்டிடும் சரிங்களா. 2 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்லேருந்து ஒரு கொஷின் மாட்டிடும் 3 சரிங்களா. எஸ், இப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இதை தான் கேட்கணுங்களா. இது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்விரான்மெண்டலில் இதே கொஸ்டின் என்விரான்மெண்டலில் கேட்டாங்கன்னா அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து ஐசிஏவும் சொல்லிடுவாங்க. என்விரான்மெண்டல் நீங்கள் கேட்கும்போது 9.81 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா. 9.8 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். பட் இங்கே இவனுங்க வேறு ஓகேங்களா. இதுலேருந்து தான் கேட்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. ஐசிஏஓ ஸ்டாண்டர்ட் படி ஐசிஏஓன்னு சொல்லிடுவாங்க. ஐசிஏ சொன்னோன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் 6.6 டிகிரி செல்சியஸ் தான் நீங்கள் போகணும் ஓகேங்களா. எஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கொஸ்டின்ஸ் என்னென்னா இந்த ரயில்வேல காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது சரிங்களா. காம்போசிட் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக எழுதி வச்சிருக்கேன் சரிங்களா. அதாவது இந்த பேஸில் அந்த கொஸ்டின் பேப்பரை பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு ஓகேங்களா ஃபுல் நோட்ஸை பார்க்காம உங்களுக்கு அடிக்கடி என்ன கொஸ்டின் கேட்டாங்க அதை மட்டும் நான் தனியாக எழுதி வச்சிருந்தேன். அதை மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ப்ளஸ் அது இல்லாமல் இந்த எஸ்எஸ்சிலாம் கேட்டிருப்பாங்க இல்லையா. எஸ்எஸ்சி அதர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம்லாம் கேட்டிருப்பாங்களே அந்த கொஸ்டினும் எழுதி வச்சிருந்தேன் சரிங்களா. ஸோ அதில் தான் அந்த ஆப்ரோன் இந்த டாக்ஸிவே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானிங் டெர்மினல் ஏரியா அந்த ஃபார்முலாஸ் ஓகேங்களா. சோனிக் ஓகே இந்த சோனிக் சப்சோனிக் அப்படின்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு வருது. ஓகே எஸ், அதாவது சிஎஸ்ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ் ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஹார்னஸ் காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ் அப்படின்னாவே ஹார்னஸ்ன்றது மீனிங் நமக்கு ஓகேங்களா. இந்த ஹார்னஸ் ஆஃப் தி ஸ்லீப்பர் ஓகே, இந்த ஹார்னஸ் ஆஃப் தி ஸ்லீப்பர் கம்பேர் பண்ணுறோம் ஓகேங்களா. ஹார்னஸ் ஆஃப் தி ஸ்லீப்பர் இஸ் கம்பேர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி ஹார்னஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி டிம்பர் ஓகேங்களா. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது சூட்டபிலிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
செக் பண்ணுறோம் சரிங்களா. எதோட கம்பேர் பண்ணி? டிம்பரோட கம்பேர் பண்ணி. அதாவது ஜென்ரலாக இப்போ யூஸ் பண்ணக்கூடிய டிம்பர் வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் ஸ்லீப்பர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் ஓகேங்களா. ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் ஸ்லீப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போயும் நீங்கள் உங்களை கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வுட் தான் அவங்க ஆன்சர் கொடுப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஓல்டன் டேஸில் வந்து யூஸ் பண்ணது ஓகேங்களா. பட் இது நீங்கள் மறுபடியும் கேட்கலாம் ஓகேங்களா. கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்னில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட் ஸ்லீப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கும் ஆன்சர் கொடுங்க, இதுக்கும் ஆன்சர் கொடுங்க ஓகேங்களா. நோ ப்ராப்ளம். ஏன்னா அவங்க கொஸ்டின் எடுத்துருக்கும் போது அந்த புக்கில் அதுதான் இருந்திருக்கும் ஓகேங்களா. அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க ஓகே. பேஸ்ட் ஆன் கமிட்டி அப்படிம்பாங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ சிஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் 10H டிவைடட் பை 20 அப்படின்றோம் சரிங்களா. இதுதான் சிஎஸ்ஐயோட ஃபார்முலா, காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ் உடைய ஃபார்முலா இதுதான். அப்போ வாட் இஸ் மீன் ஹியர்? எஸ்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ஹெச்னா என்ன? எஸ் மீன் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஆஃப் டிம்பர் at 12% moisture content அப்படின்றோம். strength index of the timber at 12% அப்படின்றோம். எஸ் ஹெச் அப்படின்றது hardness of the timber ஓகேங்களா. hardness of the timber at 12% moisture content அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ் சிஎஸ்ஐ வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் ஸ்லீப்பர் எப்படி இருக்கும், கிராசிங் ஸ்லீப்பர்ஸ் எப்படி இருக்கணும், பிரிட்ஜ் ஸ்லீப்பர்ஸ் எப்படி இருக்கணும். அப்போ அந்த காம்போசிட் ஸ்லீப்பர்ஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரென்த் நமக்கு ஹார்ட்னஸ் வேல்யூ என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. காம்போசிட் ஸ்லீப்பர்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஹார்ட்னஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி டிம்பர் டு டிட்டர்மைன் சூட்டபிலிட்டி ஆஃப் தி பர்டிகுலர் timber to use of the sleeper அப்படின்றோம் சரிங்களா. பர்டிகுலர் நாட் ஓன்லி டிம்பர் ஓகேங்களா, அதர் மெட்டீரியல் ஆல்சோ நோ ப்ராப்ளம் ஓகேங்களா. கம்பேர் டு வுட் ஓகேங்களா. இந்த வுட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க ஓகேங்களா. ட்ராக் ஓகேங்களா. இது வந்து ஸ்லீப்பர் எங்கே யூஸ் பண்ண இப்போ ட்ராக் ஸ்லீப்பர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ட்ராக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் யூஸ் பண்ண போகிறேன். 2 கிராசிங் பிளேஸில் யூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. கிராசிங் பிளேஸில் கிராசிங் ஸ்லீப்பர்னு வச்சுக்கோங்க. 3 பிரிட்ஜ் ஸ்லீப்பர் ஓகேங்களா. அப்போ பிரிட்ஜுங்கும் போது நமக்கு என்ன அர்த்தம் இருக்கணும், ஹெவியாக இருக்கணும் சரிங்களா. எஸ் அப்போ இதனுடைய சிஎஸ்ஐ வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 783 இருக்கணும் நமக்கு ட்ராக் ஸ்லீப்பருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1352 இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1455 இருக்கணும். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் ஸ்லீப்பருடைய ஹார்னஸ் வேல்யூ சிஎஸ்ஐ வேல்யூ எவ்வளோ இருக்கணும், 1455 ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது 783 ஓகேங்களா. இது வந்து 1455. ட்ராக் ஸ்லீப்பர் ஜென்ரல் ஸ்லாக் ஸ்லீப்பர் 783. இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கேட்கலாம். இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக புக்லேயே கிடையாது, கொஸ்டினில் கேட்டதுக்கு அப்புறம் நான் இதை எழுதி வச்சிருக்கேன் சரிங்களா. எஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ அப்படின்றது லோ இப்படி கூட இருக்கலாம். லோ சிஎஸ்ஐ வேல்யூ என்ன 783, மீடியம் சிஎஸ்ஐ வேல்யூ என்ன 1352. அதை எங்கே யூஸ் பண்ணுறோம், கிராசிங் ஸ்லீப்பர்ஸ்க்கு. இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம் சரிங்களா. எஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ அதனால தான் அந்த டாபிக் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துச்சு. ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோர் தென் 1 hour டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மறுபடியும் இது ஒரு 1/2 hour ஓகே, 1.5 hours அப்படிங்கும்போது கண்டினியூஸாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ரயில்வேவை பொறுத்த வரலாம் அப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது மட்டும் சின்னதாக ஒரு ஹிண்ட் ஓகேங்களா. இப்போ ரயில்வே ஓகேங்களா, இந்த ரயில்வே ப்ளஸ் ஏர்போர்ட் சரிங்களா. இந்த ஏர்போர்ட் இந்த ரயில்வேல கொஷின் கேட்கணும் நமக்கு. இப்போ ஸ்லீப்பர் டென்சிட்டி கேட்கலாம் ஓகேங்களா. ஸ்லீப்பர் டென்சிட்டி கொஷின் கேட்கலாம் 1. 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இ வேல்யூ சூப்பர் எலிவேஷன் கேட்கலாம் 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பலாஸ்ட் கியூஷன் என்னன்னு ஜஸ்ட் தியரி மட்டும் கேட்கலாம். பலாஸ்ட் கியூஷன் என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. பலாஸ்ட் கியூஷன் 3. அடுத்து வந்து கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 432 பிஜி பார்த்தோம் இல்லைங்களா. அது கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்போசிட் சிஎஸ்ஐ வேல்யூ கேட்கலாம். அவ்வளோதான். 1 2 3 4 5 இதில் அந்த 5 கொஸ்டின் இருந்து நமக்கு 2 கொஸ்டின் மட்டுச்சுன்னா முடிஞ்சு அவ்வளோதான் ஓகேங்களா. ஏர்போர்ட்டில் அவங்க கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. நம்ம இதெல்லாம் சிவில் இன்ஜினியர் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. டெம்பரேச்சர் ஓகேங்களா. அதே மாதிரி டாக்ஸிவே டிசைன், இ வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஃப்ரிக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஃப்ரிக்ஷனோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன கேட்கலாம், சோனிக் சப்சோனிக் கேட்கலாம் ஓகேங்களா. 80 120 சரிங்களா. 180 120 சூப்பர் சோனிக் சப்சோனிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலாஸ் கேட்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து ஆப்ரோன்னா என்னன்னு கேட்கலாம், டெர்மினல் ஏரியா அப்படின்னா என்னன்னு கேட்கலாம் சரிங்களா. ஏஆர்டின்னா என்னன்னு கேட்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் கேட்பாங்க. இதை தாண்டி கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு
எங்கேயுமே இல்லை. அப்படியே கேட்டாலும் நமக்கு என்னது, ஏதோ தியரி 3 கொடுத்துட்டு இந்த டெர்மினல் ஏரியாவோட பிளானிங்கில் என்ன, சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்போ டெர்மினல் ஏரியா, அதாவது டெர்மினல் ஏரியா ப்ளஸ் பிளானிங். இப்போ டெர்மினல் ஏரியானா அவங்களே கொடுத்துட்றாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு சென்ட்ரலைஸ்னு என்ன கொடுத்துட்றாங்க, டீசென்ட்ரலைஸ்னு என்ன கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் திஸ் எபோ, விச் ஒன் இஸ் த கரெக்ட், 1 2 கரெக்டா, இல்லை 3 4 கரெக்டா, இல்லை எல்லாமே கரெக்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் ஒரு சில விஷயம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸ்பீடாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் போய் படிச்சிருங்க ஒரு டைம். ஓகேங்களா? அதாவது சென்ட்ரலைஸ்டு உங்களுக்கு புரியல, டீசென்ட்ரலைஸ்டு ஒன்றும் புரியல அப்படின்னா, ஏன்னா நம்மளே இப்போ இதையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கே புரியாது. நீங்கள் அதை பொறுமையாக பார்த்தா தான் நமக்கு புரியும். சரிங்களா? இப்போ டெர்மினல் ஏரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை தவிர மீதி எல்லாம் என்னென்ன ஏரியா இருக்கோ அதெல்லாம் டெர்மினல் ஏரியான்னு சொல்லியாச்சு. சரிங்களா? எங்கள் லேண்டிங் ஏரியா தவிர மீதி எல்லாம் ஆப்ரோன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட், இந்த கார்கோஸ் இதெல்லாம் வந்து பேவிங் ஏரியா தான் நம்ம ஏர்ப்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ் மட்டும் தனியாக ஒரு டைம் நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மீன்ஸ் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் ஆஸ் பர் சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்லோட் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் இந்த ஹைவே ரயில்வே ப்ளஸ் ஏர்போர்ட் இதுவும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎம்சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்டிமேஷன் காஸ்டிங். ஓகேங்களா? எஸ்டிமேஷன் அண்டு காஸ்டிங் மட்டும் தான் நமக்கு பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போதைக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரே ஒரு செட் கொஸ்டின்ஸாக எடுக்கலான்ட்டு பிளான் ஆல்ரெடி எடுத்தாச்சு. சரிங்களா? 200 கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம தனியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ வந்து செப்பரேட் அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் மீன்ஸ் அவங்க ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கொடுத்துருக்கப்படி டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் சிலபஸ் கொடுத்துருக்கப்படி 2025 அவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 15 மார்க் இதில் கேட்பேன், 30 மார்க் இதில் கேட்பேன், 25 கொஸ்டின்ஸ் இதில் கேட்பேன். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே அந்த பேஸ்டான கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் எடுத்திருப்போம். இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது எதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? திடீர்னு வந்து ஒரு கண்டினியூஸ் பீம் சென்டரில் லோட் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? எனக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ இதனுடைய பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். கிளாப்பிங் தியரம் ஆஃப் 3 மூமெண்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம எஸ்ஏஎம்லேயும் சால்வ் பண்ணோம். ஸோ ஒரு சில கொஸ்டின் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கும். பட் டோட்டல் கொஸ்டின் நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படி கேட்டிருப்போம். சரிங்களா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாபிக் முடியுது. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாச்சும் ஸ்பெஷல் டாபிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் தான் எடுக்கலான்ட்டு பிளான். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது இன்றைக்கி தேதி 31ங்களா, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃப்ரைடே 1 2 3 மண்டே வந்து 4 ஆகிடும். சரிங்களா? அப்போ மண்டே 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் இல்லை. 8th உங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4 டேஸ் தான் இருக்குது. இந்த 4 டேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். பழைய கொஷின் பேப்பர் கொஷின்லாம் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் எழுதி பார்க்கணும். ரொம்ப டஃப்பான ஃபார்முலா. சரிங்களா? கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இந்த ஃபார்முலா கொடுத்து சால்வ் பண்ணு அப்படின்னு இந்த ரோட்டரி எல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைவேல இந்த ரோட்டரி டிசைன்லாம் கேட்டாங்கன்னா வெறும் ஃபார்முலா மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 280W 1 + E/W 1 - P/3 டிவைடட் பை 1 + W/L இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஃபார்முலா எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் சால்வ் பண்ணும்போது. ஸோ அது ஒரு டைம் பார்த்துட்டு அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தனியாக எழுதி வச்சுட்டு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸில் இருக்கும். லாஸ்ட் 2-3 டேஸில் நான் வந்து புதுசாக இதை படிக்கிறேன், சடனாக வந்து ஹைவே படிக்கிறேன், ரயில்வேல இந்த கொஷின் படிக்கிறேன், அந்த கொஷின் படிக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? புதுசாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் சாலிடாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம கொஷினில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ அந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்டன் பண்ணுறது, ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ட் எந்த டாபிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.